ஹாய் ஆர்மி, வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. வெரி சாரி, என்னால் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. என்னோடய யூடியூப் சேனலில் தான் ஏதோ பிரச்சனை. ஸோ கொஞ்ச நாள் ப்ராப்ளம் ஆயிருந்துச்சு. எந்த வீடியோஸு, போஸ்ட்ஸு, அப்புறமா ஷார்ட்ஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடியல. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, கான்ட்ராக்ட் மேரேஜோட லாஸ்ட் பார்ட் அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அது 2 தடவை டிலீட் ஆகிடுச்சு. என்ன ரீசனுன்னா, அதில் நான் எக்ஸ்ப்ளீட் வெர்ஷன் லைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது 18+ லைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்துச்சு. அதை யாரோ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரின்னு. பட் எங்கே இருக்குதுன்னு எனக்கே தெரியல. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், என்னோடய ஸ்டோரிஸ் வந்துட்டு அவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக எந்த லைன்ஸும் நான் போட மாட்டேன்னு. எங்கேயோ கொஞ்சம் சின்ன இந்த கிஸ்ஸிங் சீன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பட் ரொம்ப டீப்பாலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதே இல்லைங்க. அந்த மாதிரி டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுற நிறைய எஃப்எஃப்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த எஃப்எஃப் எதுக்காக டார்கெட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் இதால் எனக்கு எந்த லாஸும் இல்லை. ஒருவேளை ரிப்போர்ட் பண்ணவங்களுக்கு ஏதாவது ப்ராஃபிட்டாக இருந்தால் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்லணுன்னே தெரியல. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு உண்மையாகவே எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. இவ்வளோ நாள் ஆனாலும் ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆயிடுச்சு. நான் இன்னும் எந்த எஃப்எஃப்போ போஸ்ட் பண்ணல, எந்த ஸ்டோரிஸும் போடல. ஆனாலும் எல்லோரும் உங்களை மிஸ் பண்ணுறோம், உங்கள் வாய்ஸை மிஸ் பண்ணுறோன்னு தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்களே தவிர, அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதாகட்டும், அந்த மாதிரி ஏதாவது திட்டுறதாகட்டும் எதுவுமே பண்ணல. நிஜமாக ஐம் ரியலி வெரி டச்ட். நானும் உங்கள் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணேன். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஜூலை மந்தில் இருக்கோம். எவ்வளோ லாங் கேப் இல்லைங்களா? ஸோ இந்த மந்தில் யாரெல்லாம் பர்த்டேஸ், ஆனிவர்சரிஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிங்களோ அவங்க எல்லாருக்குமே என்னோடய விஷஸ். கான்ட்ராக்ட் மேரேஜோட லாஸ்ட் பார்ட் 2 தடவை அப்லோட் பண்ணேன், 2 தடவையும் டிலீட் ஆச்சு. கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் அதை அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குவேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. அண்ட் அதே ஸ்டோரியை திருப்பி போஸ்ட் பண்ண மாட்டேன். வேறு நியூவாக க்ரியேட் பண்ணி தான் நான் அதை அப்லோட் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் டைம் வேணும். அது வரைக்கும் நம்ம தேவங்கூட 1 ஷார்ட் 2 ஷார்ட்ஸ் இந்த மாதிரி பார்க்கலாமா? உங்களெல்லாம் ஏற்கனவே நிறைய வெயிட் பண்ண வச்சுட்டு, ஸோ இன்னும் லேட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? நம்ம வையனோட இன்ட்ரோ பார்த்துடலாங்களா? நம்ம வையன் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ரொம்ப சிம்பிளான பொண்ணு. யூனிவர்சிட்டி ஃபைனல் இயரில் இருக்குவாங்க. ரொம்ப சிம்பிள், கைண்டு, ரொம்ப ஸ்வீட்டு, க்யூட்டாக இருக்குவாங்க. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது, ஒரு மாதிரி இன்னோசென்ட் மாதிரி. அவங்களுக்கு வெறும் அம்மா மட்டும்தான். அவங்க அம்மா வந்துட்டு ஒரு பெரிய ரிச்சான ஃபேமிலியில் ஒரு குக்காக வேலை செஞ்சுன்னுக்குவாங்க. இப்போ நம்ம தேவங்கூட இன்ட்ரோ பார்த்துடலாமா? அவங்க வந்துட்டு ஒரு பெரிய மல்டி பில்லியனியர்னு கூட சொல்லலாம். அவங்க வெறும் பெரிய பிஸ்னஸ்மேன் மட்டும் கிடையாது, ரொம்ப பெரிய மாஃபியா கிங் கூட. அவங்களுக்கு ஒரு நிக் நேம் கூட இருக்கும் அந்த மாஃபியா கிங்கோடது. அந்த நேம் வச்சு தான் அந்த மாஃபியா கிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதாகட்டும், அவங்க பற்றி பேசுகிறதாகட்டும் எல்லாமே நடந்துனுக்கோ. பட் அவங்க தேயாங்கன்னு யாருக்குமே தெரியாது. தேயாங் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி தான் இருக்குவாங்க. இவங்களோட கேரக்டர் எப்படின்னா, ரொம்ப கோவக்காரரு, சின்ன விஷயத்துக்கே கோவம் வந்துடும். பட் அவ்வளோவே நல்ல மனசு, ஹெல்ப்பிங் நேச்சர் ரொம்ப இருக்கும். யாராவது ஹெல்ப் கேட்டால் இம்மீடியட்டாக பண்ணுவார். கைண்டான பர்சன் தான், ஆனால் ஸ்வீட்டான பர்சனெல்லாம் இல்லைங்க. இவங்களை பார்த்தா பயந்து நடுங்குவாங்க எல்லாருமே. இவங்களுக்கு வந்துட்டு அப்பா, அம்மா, தம்பி. தேவங்கூட அம்மா வந்துட்டு சின்ன வயசுலேயே இறந்துட்டுக்குவாங்க. ஸோ இவங்களுக்கு ஸ்டெப் மதர் தான். அவங்களுக்கு ஒரு பையன் இருக்குவாங்க, அதாவது தேவங்கூட தம்பின்னு சொன்னேன்ல, அவங்க தான். அவங்க அம்மாக்கோ தம்பிக்கோ தேங்க கண்டா ஆகாது. ஏன்னா அவங்க அப்பா வந்து எல்லாத்துக்குமே தேவங்க தான் முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குவாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி மாதிரி ட்ரீட் பண்ணிக்குவாங்க. அதனாலேயே அவங்க அம்மாக்கோ தம்பிக்கோ பிடிக்காது. பட் அவங்க 2 பேரும் அவங்க அப்பா முன்னாடி தேயாங்கிட்ட நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குவாங்க. ஆனால் நம்ம தேயாங் தான் ப்ரில்லியன்ட் ஆச்சே. அவங்க 2 பேரும் நல்லா ட்ராமா பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இவ்வளோ இன்ட்ரடக்ஷன் போதும்னு நினைக்கிறேன். போக போக ஸ்டோரியில் டீட்டெயில்டாக எல்லாமே தெரிய வரும். இப்போ நம்ம வையன் வந்துட்டு கிச்சன் உள்ள என்ட்ரு ஆவாங்க. அதாவது அவங்க அம்மா ஒரு வீட்டில் குக்காக இருக்குவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே தான். அம்மா, என்ன நடக்குதுங்க? வெளியே பார்த்தா அவ்வளோ டெக்கரேட் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் இவ்வளோலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்போது உங்கள் அம்மா, இன்றைக்கி என்னமோ பிஸ்னஸ் பார்ட்டி இருக்கா, சாயங்காலம் எல்லோரும் டின்னருக்கு வராங்களா, அதான் அம்மா ரெடி பண்ண சொன்னாங்க
எப்போ சொன்னாங்க? இன்னைக்கு காலையில் தான். இவங்க என்னம்மா சாயங்காலம் பார்ட்டி வச்சுன்னு காலையில் சொல்லியிருக்காங்க. சாயங்காலத்துக்குள்ளே எல்லாம் ரெடி ஆகுமா? நீ எதுக்கு டென்ஷன் பண்ணிக்கிற? நீ இப்போ தானே காலேஜ்லேருந்து வந்திருக்க. போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன். ஆஹா, நான் ரெஸ்ட்டெல்லாம் எடுக்க மாட்டேன். நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அங்கே இன்னொரு மேடு இருக்குவாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஏ வையன், நீ எதுக்கு கவலைப்படுற? அதான் நான் இருக்கேன்ல, நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ போய் ரெஸ்ட் எடு. இல்லை அக்கா, நீங்கள் எவ்வளோன்னு செய்வீங்க, நானும் கொஞ்சம் கூட மாட சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. சரி சரி, நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து முதல்ல ஏதாவது சாப்பிடு, அப்புறமா நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் அம்மா. நீங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிருக்குவீங்க உங்கள் ரூமுக்கு, அதாவது சர்வெண்ட் குவார்ட்டர்ஸ்க்கு. இன்னொரு பக்கம் தேவங்க வந்துட்டு ரொம்ப பிஸியாக அவங்க ஆஃபீஸில் ஏதோ வேலை செஞ்சுருப்பாங்க. அவங்க கேபின் டோர் நாக் ஆகும். எஸ் கமின் அப்படின்வாங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வருவாங்க. யாருன்னு பார்த்தா தேவங்களோட அப்பா தான். அப்பா, நீங்கள் என்னப்பா டோரெலாம் நாக் பண்ணிவிட்டு அப்படின்வாங்க. அப்போ அவங்க அப்பா புள்ள எல்லாம் வீட்டில், இங்கே நீ சிஇஓ, ஸோ இங்கே நான் பர்மிஷன் கேட்டு தான் உள்ளே வருவேன். அப்பா, இந்த கம்பெனிக்கு நான் சிஇஓ ஆகிருக்கலாம், ஆனால் இந்த கம்பெனியே உங்களோடது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி என்னோடதாக இருந்தாலும் இதை நீ டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறமா தான் டாப் 1 இருக்குதேயா, உன்னோட ஹார்ட் ஒர்க்கிங்கால தான் இதெல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு, சரி சரி, இப்போது இங்கே எதுக்காக வந்தீங்க? ஐயோ, நான் வந்த விஷயத்த மறந்துட்டேன். மிஸ்டர் லீ இருக்காங்கல்ல, அவங்க வீட்டில் இன்றைக்கி பிஸ்னஸ் பார்ட்டி, ஸோ நம்மளையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தால் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவங், இன்றைக்கி ஈவினிங் ஃப்ரீ தான், ஓகே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே டைமும் ஸ்கிப்பாக இருக்கோ, ஈவினிங்கும் ஆயிருக்கோ. தேவங், அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க தம்பி எல்லாருமே அந்த பார்ட்டிக்கு வந்திருக்குவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துன்னுக்குவீங்க, உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணின்னுக்குவீங்க. தேவங் அவங்க வந்துக்கிறதே நீங்கள் இருக்கிற அதே வீட்டுக்கு தாங்க. தேவங்க்கு ஒரு பெஸ்ட்டு க்ளோசஸ்ட்டு ஃப்ரெண்டு இருக்குவாங்க. ஃப்ரெண்டுன்றதை விட தேவங் வந்துட்டு அவங்கள அண்ணா மாதிரி பார்த்துன்னுக்குவாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம யோங்கி தான். ஆல்மோஸ்ட் தேவங்கோட எல்லா சீக்ரெட்ஸும் யோங்கிக்கு தெரியும். எல்லாமே பின் டு பின்னு நம்ம தேயாங் யோங்கி கிட்டே தான் ஷேர் பண்ணிக்குவாங்க. அவங்களும் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்குவாங்க. என்னடா தேயாங், செம்ம போரிங் பார்ட்டி, நான் வீட்டில் இருந்திருந்தால் நல்லா தூங்கியிருக்குவேன், என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி உட்கார வச்சிட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன பண்ணுறது, அப்பா கேட்டாங்க, நான் ஓகே சொல்லிட்டேன். நான் தனியாக வந்தால் எனக்கு போர் அடிக்கும்னு எனக்கு தெரியும், அதனால தான் உன்னையும் வர சொன்னேன். அட பாவி, ரொம்ப நல்லா மனசு தேயாங்க உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி விடு, சீக்கிரமாக கிளம்பிடலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணின்னுக்குவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் வேலை செஞ்சுன்னுக்குவீங்க. அங்கே இன்னொரு மேட் இருக்குவாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு, என்ன வயன் இது இவ்வளோ சிம்பிளாக ரெடியாக இருக்கே? அக்கா, இங்கே நம்ம வேலை செய்ய வந்திருக்கோம், பார்ட்டி அட்டென்ட் பண்ணுறதுக்கு வரல, நல்லா ட்ரெஸ் பண்ணின்னு ஒரு பக்கம் நிற்கிறதுக்கு அப்படின்னு சொல்வீங்க. உங்ககிட்ட பேச முடியாதே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிருக்குவாங்க. நீங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பார்த்துன்னுக்குவீங்க. அப்போது மிஸ்டர் லீயோட பொண்ணு லியா வந்து, ஏ வையன் இங்கே வாயே அப்படின்வாங்க. என்னக்கா, ஏதாவது வேணுமா? என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணு. அக்கா, ஆக்சுவலி ட்ரிங்க்ஸு அங்கே சர்வ் பண்ணுறாங்க, நான் இங்கே வெறும் ஜூஸ் மட்டும்தான் சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ லியா, இங்கே பாரு, இங்கே நான் ஓனரா இல்லை நீ ஓனரா? ஒழுங்கா நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சரிக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருக்குவீங்க. இன்னொரு பக்கம் தேயாங்க யோங்கிக்கிட்ட அவங்க அப்பா வருவாங்க. தேயாங், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னப்பா, நீ கோவப்படலைன்னா சொல்கிறேன் அப்படின்வாங்க. என்ன சொல்லுங்கப்பா. ஆமாம், நான் கோவப்படுற அளவுக்கு என்ன விஷயம் சொல்வீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, மிஸ்டர் லீ வந்து அவங்க பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணுறத பற்றி அப்படின்வாங்க. அப்போ தேவங்க, அப்பா ப்ளீஸ், எனக்கு இப்போவே கல்யாணம் வேணாம், எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அப்பா, அந்த பொண்ணை ஃபஸ்ட்டு பாரு, அதுக்கப்புறமா டிசைட் பண்ணு, நீ பொண்ணை பார்க்காமையே வேணான்னு ரிஜெக்ட் பண்ண எப்படி தேயும் அப்படின்வாங்க. உன் வயசில் எல்லா பசங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்கள பெற்றுன்னு சந்தோஷமாக இருக்காங்க, நீ என்னடானா இன்னும் கல்யாணம் வேணான்னா அப்படின்வாங்க. அப்போ தேயும், என் வயசில் இருக்கிறவங்க
என் பக்கத்துலேயே ஒருத்தவங்க என்னை விட பெரியவங்க இருக்காங்க, அவங்க உன் கண்ணுக்கு தெரியலையாப்பா அப்படின்வாங்க. அப்போ யூங்கி, ஏன்டா தேயாங், நான் சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாடா அப்படின்வாங்க. அப்போ தேயாங், ஆ எவ்வளோ செல்ஃபிஷ்னா, நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கணும், நான் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங்கோட அப்பா, கல்யாணம் பண்ணிக்கிட்ட கஷ்டப்படணும்னு யார்டா சொல்லுந்து, எல்லாரோட லைஃப்பும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. இன்ஃபேக்ட் என்னோடய லைஃப் சேஞ்ச் ஆனது உங்கள் அம்மாவால் தான். உங்கள் அம்மா என் லைஃபுக்கு வந்து என்னோடய லைஃபே பியூட்டிஃபுல்லாக மாற்றிட்டா தெரியுமா. உன்னோட லைஃப்லையும் அதே மாதிரி ஒரு பொண்ணால் சேஞ்சஸ் ஆகலாம் இல்லை அப்படின்வாங்க. அப்போத்தையும் அவங்க அப்பா, ப்ளீஸ் தயவுசெய்து எந்த பொண்ணுக்கும் அம்மாவை கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்கள் அம்மாவை யாருக்கும் கம்பேர் பண்ணவும் மாட்டேன், ஏன்னா அவள் ரொம்ப ஸ்பெஷல். நான் சொல்ல வந்தது என்னன்னா, என் லைஃப்லேயே உங்கள் அம்மாவால் சேஞ்சஸ் ஆன மாதிரி உன் லைஃப்லேயும் சேஞ்சஸ் ஆகலாமே அப்படின்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே பார், அங்கே ஒரு பொண்ணு நிற்கிறல்ல அப்படின்னு காமிக்குவாங்க. அப்போ யோங்கியோ தேயாங்கோ அந்த டைரெக்ஷன்லேயே பார்க்குவாங்க. அதுதான் லீ அங்கிளோட பொண்ணு அப்படின்வாங்க. தேவங்க வந்துட்டு அந்த பொண்ணோட டைரெக்ஷன்லேயே பார்த்துன்னுக்குவாங்க, கண்ணு பிளிங்க் பண்ணாமே பார்த்துன்னுக்குவாங்க. யோங்கி வந்துட்டு, இதுவா லீ அங்கிளோட பொண்ணு அப்படின்வாங்க. அப்போ தேவங், அப்பா இவ்வளோ சிம்பிளாக, அதுவும் இல்லாமல் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காளப்பா அப்படின்வாங்க. அப்போ யோங்கி தேவங் கிட்ட போயிட்டு, தேவங் உன் கண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையா, எங்கடா சிம்பிளாக இருக்கா, அவள் ஃபேஸில் 1 கிலோ மேக்கப் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணா, அந்த பொண்ணை பார்த்தா மேக்கப் பண்ண மாதிரியா தெரியுறா, எவ்வளோ சிம்பிளாக இருக்கா, என்னால் நம்பவே முடியல, இவ தான் லீ அங்கிளோட பொண்ணான்னு. அப்போ தேவங்கோட அப்பா, அவள் வெறும் உன்னை விட 2 வருஷம் சின்னவன், அவ்வளோதான், உங்கள் 2 பேருக்கும் கரெக்டாக இருக்கும், உனக்கு ஓகேன்னா அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்வாங்க. அப்போ தேவம், அந்த பொண்ணுக்கு ஓகேவா, அந்த பொண்ணு ஓகே சொன்னதுக்கப்புறமா தான் மிஸ்டர் லீயே என்கிட்ட வந்து பேசுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயம், ஓ அப்படியா, அப்போனா அந்த பொண்ணுக்கு நான் யாருன்னு ஏற்கனவே தெரியுமா அப்படின்வாங்க. அப்போ யோங்கி, நீ யாருன்னு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் தெரியும், இந்த பொண்ணுக்கு தெரியாத இருக்குமா அப்படின்வாங்க. சரி தேயாங், உன்னோட பதில் என்ன அப்படின்வாங்க அவங்க அப்பா. அப்போ அவங்க, எனக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யோங்கி ஃபுல் ஷாக்காக தேயாங்கே பார்க்குவாங்க. தேயாங்கோட அப்பா கூட ஷாக் ஆகிடுவாங்க. என்ன சொன்னேன், ஓகேன்னு சொன்னியா, இல்லை என் காதில் தப்பாக கேட்டுடுச்சா, அப்பா நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேன்னு சொன்னேன் அப்படின்வாங்க. அப்போ அவங்க அப்பா, சரி சரி நான் இப்போவே போய் மிஸ்டர் லீ கிட்டே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து எந்திரிச்சு போவாங்க. அப்போ யோங்கி தேவங்கியை பார்த்துட்டு, டேய் உன்கிட்டேருந்து நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணலடா, இவ்வளோ சீக்கிரம் ஓகே சொல்லிட்டியேடா, அந்த பொண்ணை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காம அவளை பார்க்குறதுக்கே சரியான திமிர் பிடிச்ச மாதிரி இருக்கா, அவளோட ஆட்டிடியூடே சரியில்லை தேயாங் அப்படின்வாங்க. அப்போ தேயாங், அண்ணா டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர், பார்த்த உடனே எல்லாத்தையும் டிசைட் பண்ண முடியாது இல்லையா, எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பார்த்தா திமிர் பிடிச்ச மாதிரிலாம் தெரிலண்ணா, ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கா, ஒரு மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கா, எனக்கு என்னன்னு தெரியல, ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே நல்லா இருக்குது, நான் என்ன நாளைக்கேவா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எப்படி இருந்தாலும் கொஞ்சம் டைம் இருக்கும், அந்த டைமில் பழகி அவளோட கேரக்டர் என்ன ஏதுன்னெல்லாம் புரிஞ்சிக்கலாம், அதுக்கப்புறமா பிடிச்சிச்சின்னா ஓகே, இல்லைன்னா வேணான்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவங்க 2 பேருக்கும் தெரியல, இவங்களோட ஃபுல் கான்வர்சேஷன் இன்னும் 2 பேர் கேட்டுன்னுக்குவாங்கன்னு. அவங்க வேறு யாரும் இல்லை, தேவங்களோட ஸ்டெப் மதரோ அவங்க தம்பியோ தான். என்னடா ஜாக் இது, இவனுக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்களா, இவன் கல்யாணம் ஆகிட்டு செட்டில் ஆகிட்டு இவனுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா உனக்கு வேல்யூவே இல்லாத ஆகிடுடா, இப்போவே அவனை தலை மேலே தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு உங்கள் அப்பா, அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துருச்சுன்னா அவ்வளோதான், கேட்கவே வேணாம், அந்த குழந்தை தான் இந்த குடும்பத்தோட வாரிசாயிடும், அப்போது உன் குழந்தைக்கும் உன்னோட நிலைமை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஜாக் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஸ்மோக் பண்ணி சிரிச்சுன்னுக்குவாங்க. என்னடா என்னடா நான் இங்கே டென்ஷனில் பேசிகிட்டு இருக்கேன், நீ இவ்வளோ கூலாக ட்ரிங்க்ஸ் பண்ணின்னுக்கிற, அம்மா கூல் டவுன், மிஸ்டர் லீயோட பொண்ணு என்ன நீ நினைக்கிற மாதிரி அடக்க ஒடுக்கமா அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்தி குழந்தை பெற்றுக்குவான்னு நினச்சிட்டியா, அவள் 24 மணி நேரமும் பாரு பப்பு ஃப்ரெண்ட்ஸுன்னு
சுற்றிட்டே இருக்கா. அவன் அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிறத அந்த லக்ஸுரியான லைஃபு, ஃபேமு, அண்ணா ஹேண்ட்ஸமாக இருக்கல்ல, அதனால தான். அண்ணாவுக்கு வர கோவத்துக்கோ இவ பண்ணுறதுக்கோ 2 பேரும் ஒரு மாதம் கூட இருக்க மாட்டாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அப்பா டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறமா நானும் டீனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக குடும்பம் நடத்தி குழந்தை பெற்றுக்கிட்டு அப்பாவை சந்தோஷப்படுத்த போகிறோம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அப்பா எல்லாத்தையும் என் கையில் கொடுத்துருவாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாம்மா, இந்த மிஸ்டர் லீ அங்கிள் வந்துட்டு இப்போ தான் ஸ்ட்ரகிளிங் பிஸ்னஸ் மேன்மா, ஒன்றும் சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேன் இல்லை. டீனா அவங்க அப்பா விடலாம் சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேன் இல்லை இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா, ஐயோ எவ்வளோ நல்ல விஷயம் சொன்னேன், இப்படியெல்லாம் இருக்கா, நான் சும்மா டென்ஷன் பண்ணிக்கிட்டு சே. அப்போது இதே சந்தோஷத்தில் நான் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா. அம்மா இப்படி அல்ப மாதிரி பிஹேவ் பண்ணாத, நீ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனோட பொண்டாட்டின்றதை மறந்துட்டியா? சரி சரி, நான் அப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் தேவங்கோட அப்பா போய் மிஸ்டர் லீ கிட்ட சொல்லியிருக்குவாங்க தேவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னு. அது லியாவுக்கும் தெரிய வந்திருக்கோ, மிஸ்டர் லீயோட பொண்ணு. அவங்க வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட பேசிக்குவாங்க. வாவ் லியா, மோஸ்ட் ஹேண்ட்ஸம் பர்சன் டி, நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ தெரியுமா, ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, ஃபேமு, ப்ராப்பர்ட்டிஸு, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், எவ்வளோ பொண்ணுங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏங்கின்னுக்கிறா தெரியுமா, அவங்க போய் உன்னை பார்த்து ஓகே சொல்லிட்டாங்களேடி. ஏய், இந்த லியாவோட ஸ்பெஷாலிட்டியே அத்தாடி, என்னை பார்த்தா யாருக்கும் ரிஜெக்ட் பண்ணோன்னே தோணாது. சரி சரி, இப்போ தான் நீ பெரிய பிஸ்னஸ் மேனோட பொண்டாட்டியாக போகிற, எங்களுக்கு ஒரு நல்ல பெரிய பப்பு பார்த்து அங்கே ட்ரீட் வை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடி அப்படி சொல்லிட்ட, பெரிய பப்பா, ஒரு நாளைக்கு 1 டே அந்த ஃபுல் பப்பையே புக் பண்ணி உங்களுக்கு எல்லாருக்குமே ட்ரீட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு, ஐயோ லியா தேங்க்யூ வெரி மச் டி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் சர்வ் பண்ணி ரொம்ப டயர்டாக இருக்குவீங்க. அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கையில் இருக்கிற அந்த ட்ரே டேபிள் மேலே வைக்குவீங்க. அப்போது ஒரு மேடு உங்களுக்கு ஜூஸ் எடுத்துன்னு வந்து கொடுக்குவாங்க. இந்தா குடி அப்படின்னு. என்னக்கா இது, ஏன் பார்த்த தெரியலையா ஜூஸு? அது தெரியும், எனக்கு எதுக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்துன்னுக்குறீங்க, கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக நீ வேலை செஞ்சுன்னுக்கிறேன், கொஞ்சம் இந்த ஜூஸை குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், அக்கா வேணாக்கா, இன்னும் நிறைய வேலை இருக்குது, எனக்கு இப்போ ஜூஸ் வேணாம். என்ன வையன், ஒரு கிளாஸ் ஜூஸ் குடிச்சிட்டா ஒன்றும் ஆக போகிறதில்ல, குடி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கையில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டு அவங்க போவாங்க. நீங்கள் அவங்க போன டைரெக்ஷன்லேயே ஸ்மைல் பண்ணிவிட்டு, இன்னும் என்ன எல்லோரும் சின்ன குழந்தை மாதிரியே ட்ரீட் பண்ணுறாங்க, நான் டிகிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுன்னு எல்லாம் மறந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிங்க, டக்குன்னு ஒருத்தவங்க மேலே மோதிடுவீங்க. அது வேறு யாரும் இல்லை, தேவங்க தான். உங்கள் கையில் இருக்கிற ஜூஸ் ஃபுல்லாக அவங்க ட்ரெஸ் மேலெல்லாம் விழுந்துடும். நீங்கள் ஃபுல்லாக பயந்துருவீங்க. வைட் ஐஸில் அவங்களே பார்த்து, சாரி சார், நான் பார்க்கல, நீங்கள் என் பின்னாடி இருக்கிறது நான் பார்க்கவே இல்லை, ஐம் ரியலி சாரி அப்படின்வீங்க. அப்போது தேவம், ரிலாக்ஸ், ஏன் இவ்வளோ பதட்டப்படுற, ஒன்றும் ஆகலை, ஜூஸ் தானே அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், ஆனாலும் உங்கள் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடுச்சு, சாரி சார் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவம், இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், ட்ரெஸ்ஸு தானே, வாஷ் பண்ணால் எல்லாம் சரியாயிடும். பை த வே ஐ ஆம் கிம் தேயான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட கையை நீட்டுவாங்க. நீங்கள் வந்துட்டு அவங்க கையே பார்த்து அவங்க ஃபேஸை கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கையை நீட்டி 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்குவீங்க. உன் பேர் என்னன்னு சொல்லவே இல்லை அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சொல்ல வருவீங்க, அதுக்குள்ளே தேயாங்க அவங்க அப்பா கூப்பிடுவாங்க. அப்போது தேயாம், இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ உங்கள் பேர் மட்டும் இல்லை, உன்னோட ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறேன், சரியா, ஓகே பாய், டேக் கேர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிருக்குவாங்க. அப்போ நீங்கள் தேவங்க போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு மிஸ்டீரியஸாக என் பின்னாடி வந்து நின்னாங்க. ஜூஸ் ஊற்றினா கூட எதுவுமே ரியாக்ட் பண்ணல, எவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணாங்க. அப்புறமா அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கினாங்க. என் பேர் கேட்டு சொல்கிறதுக்கு முன்னாடியே இப்படி போயிட்டாங்களே, அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டில் போகும்போது என்ன சொல்லிட்டு போனாங்க, என்னோடய பேர் டீட்டெயில்ஸு எல்லாமே தெரிஞ்சுக்கிறேன்னு.
என்னோட டீட்டெயில்ஸ் இவருக்கு எதுக்கு அப்படின்னு யோசிச்சுருக்குவீங்க. அதுக்குள்ளே உங்கள் அம்மாவும் உங்களை கூப்பிட்டுருக்குவாங்க. நீங்களும் போய் ஃபுல்லாக வேலையெல்லாம் செஞ்சுருக்குவீங்க, அங்கே ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்குவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே தேவங்க வந்துட்டு ஆஃபீஸில் இருக்குவாங்க. அப்போ யூங்கி அவங்க கேபின்குள்ளே வந்துட்டு, தேவம் என்னடா நடக்குது? அங்கிள் சொல்லுந்தெல்லாம் உண்மையா? என்ன சொன்னாங்க? இந்த வீக்கெண்ட் பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொன்னாங்களே. ஆமாம், கல்யாணமே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். பொண்ணு பார்க்க போகிறதுல என்ன அப்படின்வாங்க. தேயாங், எனக்கு என்னமோ இது சரியாக படலடா. என்னன்னா, நான் கல்யாணம் வேணான்னு சொல்லும் போது பண்ணிக்கோன்னு ஃபோர்ஸ் பண்ணிங்க. இப்போ ஓகே சொன்னதுக்கப்புறமா எதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க? தேயாங், நீ கல்யாணத்துக்கு ஓகே சொன்னது எனக்கு சந்தோஷந்தாடா. ஆனால் அந்த பொண்ணை ஓகே சொல்லிட்டியே, எனக்கு அதுக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? என்ன குறைச்சலா? அந்த பொண்ணை பார்த்தாலே தெரியுதுடா, அவள் உனக்கு செட் ஆக மாட்டா தேயாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணா, நீ நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ கெட்ட பொண்ணு இல்லைண்ணா. அவள் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கா. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நீயே என்கிட்ட வந்து சொல்வ அந்த பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மோடா தேயா, நீ நம்புகிற மாதிரி அந்த பொண்ணு நல்லவளாக இருந்து நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும். இப்படி டைம் ஸ்கிப்பாக இருக்கும். வீக்கெண்டும் வந்துடும். தேவங்க உங்கள் வீட்டிலேருந்து இவங்களுக்கு இன்ஃபார்மும் பண்ணியிருக்குவாங்க லியா வீட்டுக்கு. ஸோ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம் லியாவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு. வயன், என்னடி இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பின்னுக்கிற? ஸ்பெஷல் கிளாஸ்க்கு இருக்கிறது இல்லையா? ஸ்பெஷல் கிளாஸு நான் காலேஜுக்கு வந்திருந்தே பெரிய விஷயம். அதில் ஸ்பெஷல் கிளாஸ் வேறு அட்டென்ட் பண்ணிட்டு போனால் அவ்வளோதான், என் கதை முடிஞ்சிச்சு. ஏண்டி நேற்று சொல்லியாடி இன்னைக்கு லியாவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு? லியாவை தானேடி பொண்ணு பார்க்க வராங்க. என்னமோ உன்னை பொண்ணு பார்க்க வர மாதிரி இவ்வளோ அவசரமாக ஓடி போகிற? சொல்லுவேடி. அவங்க சீக்கிரமாக வர சொல்லி தான் என்னை காலேஜ்க்கே அனுப்புனாங்க. நான் மட்டும் லேட்டாக போய் நின்னேன், அவ்வளோதான். உனக்கு அந்த லியா பற்றி இன்னும் சரியாக தெரியாது. அதுவும் இல்லாமல் அம்மா பாவண்டி, எவ்வளோ வேலை தான் தனியாக செய்வாங்க. அங்கே இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க தான், இல்லைன்னு இல்லை. ஆனாலும் நான் கொஞ்சம் சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணி கூட மாட ஒத்தாசையாக இருக்குவேல்ல அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு, சரி நீ கிளம்பு, நோட்ஸ் எல்லாம் நான் மண்டே தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்ஸ் டி சாரா அப்படின்னு சொல்வீங்க. சாரா வந்துட்டு உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்க. உங்களுக்கு அவங்களுக்கும் எந்த சீக்ரெட்ஸும் இல்லை, எல்லா சீக்ரெட்ஸும் ஷேர் பண்ணிக்குவீங்க. ரொம்ப க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டுக்குவீங்க வீட்டில் தேயாங்க உங்கள் ஃபேமிலியை வெல்கம் பண்ணுறதுக்கு. லியா வந்துட்டு ரொம்ப ஓவராக பில்டப் கொடுத்துனுக்குவாங்க. ஏன்னா பெரிய மல்டி பில்லியனியர் ஒய்ஃப் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது தேயாங்க உங்கள் ஃபேமிலி கூட ரீச் ஆகிருக்குவாங்க. லியாவையோ பார்த்துருக்குவாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஓகே சொல்லிடுவாங்க 2 பேரும். தேயாங் வந்துட்டு கல்யாணம் கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்குவாங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் எல்லாருமே ஓகே சொல்லியிருக்குவாங்க. இங்கே 2 பேருக்கு பயங்கர ஹாப்பி. வேறு யாரும் இல்லைங்க, தேயாங்கோட அம்மாவோ தம்பிக்கோ. ஆனால் யோங்கிக்கு வந்துட்டு சுத்தமாக இதில் விருப்பமே இருந்திருக்காது. தேயாங்க ஓகே சொன்னப்போ கூட அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். எதுக்காக லியாவை ஓகே சொல்லிட்டான்ற மாதிரி. தேயாங்கோட அப்பாவுக்கும் பயங்கர ஹாப்பி. ஏன்னா அவரோட கல்யாணத்துக்கு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க ஓகே சொல்லதுனால அவங்க அப்பாவுக்கும் பயங்கர ஹாப்பியாக இருந்திருக்கோம். தேயாங் வந்துட்டு அடிக்கடி வீட்டுக்கு வந்துனுக்குவாங்க லியாவை மீட் பண்ணுறதுக்காக. அப்படியே உங்ககிட்ட கூட ரொம்ப ஸ்வீட்டாக பேசினுக்குவாங்க. உங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சிருக்கோ தேயாங் வந்துட்டு ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ஸ்வீட்டான பர்சனுன்னு. பட் லியா வந்துட்டு அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் அடிக்கடி உங்கள் அம்மா கிட்டே சொல்லி திட்டி நின்றுக்குவீங்க. எவ்வளோ நல்ல மனுஷனுக்கு போய் எந்த மாதிரி ஒரு பொண்ணு சே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது உங்கள் அம்மா கூட உங்கள் வாயை மூட வச்சுருக்குவாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறத அவங்க யாராவது கேட்டால் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் ரேராக தான் தேயாங்கிட்ட பேசினுக்குவீங்க. அவங்க எப்போ வந்தாலும் கிச்சனில் தான் இருக்குவீங்க, இல்லைன்னா உங்கள் ரூமுக்கு போயிடுவீங்க. ஏன்னா லியா வந்துட்டு ரொம்ப பொசசிவ்னு உங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு தடவை சொல்லியே இருக்குவாங்க, தேயாங் முன்னாலே அடிக்கடி வராது அப்படின்னு சொல்லிட்டு. தேயாங் வந்துட்டு பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போயிருக்குவாங்க. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நேராக லியாவை பார்க்குறதா வந்திருக்குவாங்க. அதே டைமுக்கு நீங்களும் காலேஜ்லேருந்து வருவீங்க. அப்போ தேயாங் உங்களை பார்த்துட்டு, ஹாய் வையன், எப்படி இருக்கே? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்கள்? நானும் சூப்பராக இருக்கேன். ஆமாம், ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு?
ம், நல்லதாக போயிட்டுருக்கு. எக்ஸாம்ஸ் எப்போ? நெக்ஸ்ட் மந்த்து. ஓ, சரி சரி. எக்ஸாம்ஸ் எல்லாம் ஆனதுக்கப்புறமா என்ன பிளான்? பெருசாக பிளான் எதுவும் இல்லை சார். ஒரு நல்ல வேலை அவ்வளோதான் அப்படின்னு சொல்வீங்க. அப்புறமா ஆ, அப்புறமா எதுவும் இல்லை. ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணுற பிளான் எல்லாம் இல்லையா? கல்யாணம் இவ்வளோ சீக்கிரம்லாம் இல்லை சார். நான் ஃபஸ்ட்டு நல்லா வேலைக்கு போகணும், அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், அதுக்கப்புறமா தான் கல்யாணம் பற்றியெல்லாம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங் ஸ்மைல் பண்ணிவிட்டு குட் டெசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே லியா வருவாங்கங்க. தேயாங், ஐ மிஸ் யூ ஸோ மச். இந்த மாதிரி பிஸ்னஸ் ட்ரிப்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு இருக்காதீங்க. அதுலேயும் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி அப்ராட்கெல்லாம் போனால் நானும் உங்கள் கூடவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் மனசுலையே இவளுக்கு அப்ராட் சுற்றுறதுக்கு ஆசை, சும்மா இந்த மாதிரி ஒரு ரீசன் கொடுத்தேன் அப்படின்னு நினச்சிக்குவீங்க. சரி, அப்ராட்லேருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ மறுபடியும் நீங்கள் மனசில் அதை பாரு, வந்தவங்களை எப்படி இருக்கீங்கன்னு கேட்காம என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்குறத பாரு, சனியே அல்பம் அப்படின்னு நினச்சி மனசில் நீங்களே திட்டின்னுக்குவீங்க. தேயாங் வந்து லியாவே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு பெரிய பெரிய எக்ஸ்பென்சிவ் மேக்கப் கிட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குவாங்க. அப்போ லியா வந்துட்டு ஃபுல் ஓவர் ஆக்டிங் மாதிரி பண்ணிக்குவாங்க. வாவ் தேயாங், டியோரா மை ஃபேவரட் பிராண்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் முன்ன பின்ன பார்த்துருந்தா தானே என்னமோ இதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ண மாதிரி ஃபேவரட் பிராண்டுன்றா, ஷோ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் திட்டினேக்குவீங்க லியாவே. ஏன்னா உங்களுக்கு லியாவை கண்டாவே பிடிக்காது. வேணும்னே உங்களை ஜெலஸாக்கிறதுக்காக, ஏய் வயன் இங்கே பார்த்தியா மேக்கப் செட்ஸ் சூப்பராக இருக்குல்ல அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஆமாம் அக்கா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங், வயன் வேணும்னா நீ ஒன்று எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சேச்சே நான் இந்த மேக்கப்பெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல சார் அப்படின்னு சொல்வீங்க. ஓ, நேச்சுரல் பியூட்டி அப்படின்வாங்க. லியாவும் நீங்களும் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஷாக்காக தேயாங்கே பார்ப்பீங்க. அப்போ தேயாங், ஏன் அப்படி பார்த்துருக்குறீங்க, நேச்சுரலாக இருக்கேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லியா டக்குன்னு பேச்சு மாற்றிடுவாங்க. அதை விட தேயாங், ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீக்கு எல்லோரும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு நம்மளோட ப்ரீ வெட்டிங் பார்ட்டி கேட்டுன்னுக்குறாங்க. ப்ளீஸ் தேயாங், நீங்கள் நோ சொல்லக்கூடாது. அதுவும் இல்லாமல் அவங்க எல்லாரும் தனியாக அன்றைக்கி ஹோல் டே ஒரு ஹோட்டல் ஃபுல்லாக புக் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் தேயாங் எனக்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங் வந்துட்டு லியாவே பார்த்து ஸ்மைல் பண்ணி, அவ்வளோ தானே, உனக்காக இவ்வளவோ பண்ணல நான் எப்படி லியா அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ வெரி மச் தேயாங் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க ஹக் பண்ண போவாங்க. சடனாக உங்களை பார்த்து, ஏய் உனக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேரும் பர்சனலாக பேசும்போது இப்படி நின்று பார்க்குறியே அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்காக திரும்பிங்க. அப்போ தேவங்க வந்துட்டு, இட்ஸ் ஓகே வயன், எலியா எதுக்காக அவளை கத்துற, இதில் பார்க்க போனால் நம்ம ரெண்டு பேரோட தப்பு தான், காமன் சென்ஸ் இல்லாமல் ஹாலில் நின்று ஹக் பண்ணுறதெல்லாம் பண்ணின்னுக்குறோம். இப்படி டைம் ஸ்கிப் ஆகிருக்கோம். 2-3 days ஆகிருக்கும். லியா அவங்க அப்பாவுக்கு கால் வரும். அவங்க அப்பா வந்துட்டு பயங்கர ஷாக்காக பேசின்னுக்குவாங்க. எல்லாருமே வெளியே வந்துடுவாங்க ஹாலுக்கு. அது வேறு யாரும் இல்லை, தேயாங்கோட அப்பா தான் கால் பண்ணியிருக்குவாங்க. தேயாங் வந்துட்டு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிட்டுக்கோ, ஐசியூவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருக்குவாங்க. எல்லோரும் போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. பட் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிருக்கோ, அன்ஈஸியாக ஃபீல் ஆகிருக்கோ. தேயாங்க்கு எப்படி இருக்காங்க, அவங்கள பார்க்கணும் அப்படின்னுலாம் உங்களுக்கு தோணியிருக்கோம். பட் உங்களால் அங்கே போக முடியாது. யாருக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறதுன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ நீங்கள் கிச்சனுக்குள்ளே போவீங்க. அம்மா, என்ன வயன், தேயாங் சாருக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க இல்லை, அவங்க இப்போ எப்படி இருக்காங்களா, எனக்கு என்னடி தெரியும், உனக்கு எவ்வளோ தெரியுமோ அவ்வளோதான் எனக்கும் தெரியும் அப்படின்வாங்க. சடனாக நீ லியாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது தானே எப்படி இருக்காங்கன்னு, ஏன்னா அவள் 2 நாளாக ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கா. அம்மா, லியாக்கா 2 நாளாக ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு யார் சொல்லுந்து, அவள் ஃப்ரெண்டோட பேச்சுலர் பார்ட்டி அது இதுன்னு என்ஜாய் பண்ணின்னுக்கிறாம்மா.
அதுவும் இல்லாமல் நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் கூட என்ன சொல்லிடவா போகிறா? அதுக்கு உல்டாவா, உனக்கு எதுக்கு இவ்வளோ கன்சர்ன், நீ எதுக்காக தேயாங் பற்றி கேட்குற அப்படின்னு சீனை போடுவா. அதை பதில் நான் சும்மாவே எழுந்துருவேன் அப்படின்னு சொல்வீங்க. உனக்கு எதுக்குடி லியா மேலே அவ்வளோ கோவம் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், அம்மா அவன் மேலே வெறும் கோவம் மட்டும் இல்லை, எனக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா சரியான ஒரு அறை விடுவேன் அப்படின்னு சொல்வீங்க. வையன், ஏன் வையன், பின்ன என்னம்மா, என்ன அவள் எப்படி ட்ரீட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் உன்னையும் எவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுறாம்மா. எனக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே அவள் மேலே கோவம் பற்றிக்கிட்டு வரும் அப்படின்னு சொல்வீங்க. விடு வையன், சின்ன பொண்ணு. ஆமாம்மா, சின்ன பொண்ணு. நான் மட்டும் ஏதாவது தப்பாக பேசிட்டா அங்கேயே முறிச்சு பார்க்குவீங்க, அவன் மட்டும் சின்ன பொண்ணா அப்படின்வீங்க. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது வையன், நம்ம அவங்க வீட்டில் வேலை செய்கிறோம், அவங்க நம்மளை அப்படி தான் நடத்துவாங்க. அவங்க வீட்டில் வேலை செய்கிறோன்றதுக்காக அவங்க நம்மளை அப்படி நடத்தலாமாம்மா? ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நீ லீவ் போட்டு பாரு, அவங்க கதி என்ன ஆகும்னு அப்படின்னு சொல்வீங்க. ஹே பைத்தியக்காரச்சி, நீ நினைக்கிற அவ்வளோதாடி, நான் ஒரு நாள் இல்லை ஒரு மாதம் லீவ் போட்டால் கூட அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது. அடுத்த நாள் இன்னொரு குக்கை கொண்டாந்து நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு, கொஞ்ச நாளுமா, என்னோடய ஃபைனல் இயர் முடிஞ்சிட்டோம், அதுக்கப்புறமா உன்னை இங்கே இருக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் அம்மா, நானும் அதுக்காக தான் காத்துன்னுக்கிறேன், அதுக்கு நீ முதல்ல என்ன பண்ணும், உன் படிப்பு மேலே கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிங்க. அப்போது ஒரு மேடு உள்ளே வருவாங்க. என்ன 2 பேரும் ரொம்ப டீப்பாக பேசின்னுக்கிறீங்க? ஒன்றும் இல்லைக்கா, தேயாங் சருக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு, எப்படி இருக்காங்கன்னு கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்வீங்க. அது வந்து காலையில் தான் மேடம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ அவங்க யார்கிட்டையும் பேசின்னு இருந்தாங்க, இன்னும் அவங்களுக்கு முழிப்பு வரல, ஐசியூவில் தான் இருக்காங்களா அப்படின்னு. அப்போ நீங்கள் 2 நாள் ஆகி கூட அவங்களுக்கு இன்னும் முழிப்பு வரலையாம்மா? ஏதாவது சீரியஸா? நீ எதுக்கு வையன் இவ்வளோ பதட்டப்படுற? அவங்கள கட்டிக்க போகிறவள பாட்டியோ அதுவோன்னு சுற்றின்னுக்கிறா அப்படின்வாங்க. அக்கா, பதட்டம்னு இல்லைக்கா, பாவம் இல்லை அவர், எங்கள் எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ நல்லா பிஹேவ் பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கும் நம்மளை கேவலமாக ட்ரீட் பண்ணதே இல்லை. அவங்க முன்னாடி லியாக்கா நம்மக்கிட்ட ஏதாவது ரூடாக பிஹேவ் பண்ணால் கூட அவளை ஸ்டாப் பண்ணுவாங்க இல்லை. அவங்க அவங்க ரொம்ப நல்லவங்கக்கா, அதனால தான் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க, ஆமாம் வையன், எனக்கும் அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு கேட்ட உடனே ரொம்ப சேடாக தான் ஃபீல் ஆச்சு, பட் இருந்தாலும் அவங்கெல்லாம் பணக்காரங்க வையன், அவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்தாலும் குணம் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், அதுவும் கரெக்ட் தான், அவங்கள பார்த்துக்கிறதுக்கு, அவங்களுக்காக கவலைப்படுறதுக்கு அவங்க ஃபேமிலி இருக்காங்க, நம்ம என்ன இருந்தாலும் அவங்க சீக்கிரமாக குணம் ஆகிட்டோன்னு வேண்டிக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிடுவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங், இப்போ நீங்கள் காலேஜில் இருக்குவீங்க, பட் என்னன்னு தெரியல, உங்களுக்கு வேறு எது பற்றியும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, வெறும் தேயாங்கோட யோசனையே மைண்டில் ஓடின்க்கோ, ஒரு மாதிரி ஃபீல் ஆகின்க்கோ. அவங்க ஸ்மைல் பண்ணுறது, அவங்களோட ஃபேஸு, அவங்க உங்ககிட்ட சாஃப்டாக பேசுகிறது, அதே தான், அந்த ஃப்ளாஷஸ் தான் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து போயின்க்கோ. உங்களுக்கு அப்போ சடனாக, ஏய் வையன் வையன் அப்படின்னு சொல்லிட்டு காதுகிட்ட யாரோ கத்துவாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு சாரா. ஏய், அப்பத்துலேருந்து வையன் வையன்னு கூப்பிட்டுன்னுக்கிற, என்னடி அந்த மாதிரி டீப்பாக யோசிச்சுன்னுக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், சரி எதுக்காக கூப்பிட்ட சொல்லு அப்படின்வீங்க. வையன், என்ன பிரச்சனைடி உனக்கு, ஏன் இப்படி ஜோன் அவுட் ஆயிருக்க? அது ஒன்றும் இல்லைடி, லியாக்கா ஃபியான்ஸுக்கு ஆக்சிடெண்ட்டுன்னு சொன்னேன் இல்லை, அவங்க பற்றி எதுவுமே தெரியல, அவங்களுக்கு இன்னும் கான்ஷியஸே வரலையா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நீ எதுக்காக பயப்படுற? ஏ பாவோடி, அவர் ரொம்ப நல்லவங்க தெரியுமா, அதனால தான் அவங்கள ஒரு தடவை பார்க்கணும் போல இருக்குது, ஆனால் எப்படி போய் பார்க்குறதுன்னு தெரியல. நடந்துன்னு தான் போய் பார்க்கணும். ஏய், நான் அப்படி சொல்லடி, அங்கே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருக்குவாங்க, அதுவும் இல்லாமல் அந்த லியா பிசாஸ் இருக்கோ, நான் போய் பார்க்க போனால்
ஏதாவது ஒன்று சொல்லி பிரச்சனை தான் பண்ணுவாங்கடி, அதனால தான் அப்படின்னு சொல்வீங்க. என்னடி ரொம்ப ஃபீல் பண்ணின்னுக்கிற? ஒருவேளை அவரை லவ் ஏதாவது பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஹேய், நீ என்னடி லூஸு மாதிரி பேசுகிற? அவர் லியாக்கோட ஃபியான்ஸே. அதுவும் இல்லாமல் அவர் எங்கே, நான் எங்கே? எனக்கும் அவருக்கோ ஏணி வச்சாலும் எட்டாது. எவ்வளோ பெரிய மல்டி பில்லியனியர். வேற ஒருத்தவங்க ஃபியான்ஸை லவ் பண்ணுற அளவுக்கு கேவலமான பொண்ணு இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்வீங்க. ஏய், நான் சும்மா காமெடி பண்ணடி, அதுக்கெல்லாம் போய் சீரியஸாக எடுத்துக்கிட்டு. சரி சரி, நீ இப்போது அவங்கள போய் பார்க்குறியா என்ன? இல்லடி, நான் போக மாட்டேன். யாராவது வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அப்படியே தெரிஞ்சுக்கிறேன். அவர் நல்லபடியாக குணமாயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டா அதுவே போதும் அப்படின்னு சொல்வீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டே ஆகிட்கோ, ஆல்மோஸ்ட் 3 days ஆகிட்கோ. பட் தேவங்க இன்னும் கான்ஷியஸ் வந்திருக்காது. இன்றைக்கி உங்களுக்கு லீவ் இருக்கும், காலேஜு வீக்கெண்ட். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டடீஸை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அப்படியே எழுந்திருக்குவீங்க. அவங்க லியாவோட அம்மா அப்பா யாருமே வந்திருக்க மாட்டாங்க வீட்டுக்கு. இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் படிச்சுட்டு உட்காந்துருக்குறீங்க. சடனாக உங்கள் அம்மா உள்ளே வருவாங்க. வயன் அது வந்து ஹாஸ்பிட்டல் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் என்னமாச்சு, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கேன், என்ன ஹாஸ்பிட்டல், தேவங்க சாருக்கு என்னாச்சு, அவர் நல்லா இருக்காங்க தானே, என்னம்மா சொல்லுமா. பையன், தேவங்க சாருக்கு முழிப்பு வந்துருச்சா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அப்பா அப்படின்வீங்க. அதுக்கேம்மா இப்படி பயம்படுத்திட்டேன்னு, ஐயோ கடவுளை அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் அம்மா, அது வந்து மேடம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, லியா உங்கள் ஃப்ரெண்டு கல்யாணம் இருக்கா, அதுக்கு லியாவுக்கு ஒரு செட்டு துணி எடுத்துன்னு நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொடுக்கணுமா. லியா வீடியோ கால் பண்ணுறாளாம், அவள் எந்த ட்ரெஸ்ஸுன்னு சொல்வா, நீ அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன், அது அவளே வந்து எடுத்துக்க முடியாதாம்மா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா, நீ என்னடி லூஸ் மாதிரி பேசுகிற, இப்போ தான் தேயான் தம்பிக்கு முழிப்பே வந்திருக்கு, அவங்க கூட இருக்க வேணாவா, அவங்கள பார்த்துக்க வேணாவா. ஆமாம், நல்லா பார்த்து கிழிச்சா, அவ்வளோ அக்கறை இருக்கிறவ எதுக்காக போகிறாளா அவள் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்வீங்க. இதை பார்வையன், உனக்கு சொன்ன வேலையை மட்டும் செய், அதிகமாக பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சரி ஏதாவது ஒன்று சொல்லி என் வாயை மூடிடு, நீ வேணா பாரு, ஒரு நாள் இவங்கெல்லாம் சேர்ந்து என்கிட்ட ஏதாவது வேறு வேலை செய்ய வைக்குவாங்க, அப்பயும் நீ அமைதியாக ஒரு பக்கம் நின்று பாரு அப்படின்னு சொல்வீங்க. மையன், ஏண்டி கோச்சிக்கிற, நீ என் செல்லம் இல்லை, நீ என் தங்கம் இல்லை, அம்மா சொல்கிறத கேளுடி. சரி கேட்டு தொலைக்கிற, ஏதாவது இந்த மாதிரி பேசி நைஸ் பண்ணிவிடு. எங்க அந்த பிசாசு இன்னும் வீடியோ காலை பண்ணல அப்படின்னு சொல்வீங்க. பாரு, ஏய் கொஞ்சம் மரியாதையாக பேசுடி, அவள் உன்னை விட பெரியவடி, முதல்ல அவள் பெரியவ மாதிரி நடந்துக்க சொல்லுங்கள், அப்போ நான் அவளுக்கு மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா, ஐயோ இந்த பொண்ணை என்ன பண்ணுறது, இவ்வளோ கட்டிக்க போகிறவன் அது எங்கே இருக்கானோ, பாவம் அந்த பையன் அப்படின்னு உங்கள் அம்மா அவங்களே சொல்லி ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. இன்னொரு பக்கம் லியா உங்களுக்கு கால் பண்ணியிருக்குவாங்க, எந்த ட்ரெஸ் எடுக்கணும், ஜுவல்லரி, ஃபுட்வேர் எல்லாமே சொல்லியிருக்குவாங்க. நீங்கள் அவங்க சொல்லுறது எல்லாத்தையுமே பேக் பண்ணி பேக்கில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்குவீங்க. உங்கள் கூட அந்த மேடு கூட வந்திருக்குவாங்க, இன்னொரு மேடு. என்ன பையன், இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி, இதில் எங்கடி அவங்கள தேடுறது அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், அக்கா நம்ம ஒன்றும் அவங்கள தேடுறது வேணாம், அந்த லியா பிசாஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன், அவள் கீழே வந்து வாங்கின்னு போட்டோம் அப்படின்னு சொல்வீங்க. சொல்லிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு கால் ட்ரை பண்ணுவீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 times கால் பண்ணியிருக்குவீங்க. பட் அவங்க கால் ரிசீவ் பண்ண மாட்டாங்க. என்ன இப்போவாவது ரிசீவ் பண்ணாலா? இல்லை அக்கா, மோஸ்ட்லி ஏதாவது எமர்ஜென்சி இருக்கும், அதனால தான் கால் ரிசீவ் பண்ணல, நம்ம அங்கே ரிசப்ஷனிஸ்ட்கிட்ட கேட்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போவீங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம், இங்கே கிம் தேவங்கன்னு அட்மிட்டாக இருக்காங்களே, அவங்க எந்த வார்டில் இருக்காங்க அப்படின்னு கேட்குவீங்க. அப்போது அவங்க செக் பண்ணிவிட்டு, ஓ அவங்களா 4th floor மேம் அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. நீங்களும் லிஃப்ட்டில் போயிருக்குவீங்க 4th floorக்கு. அவங்க உங்களுக்கு ரூம் நம்பர் சொல்லியிருக்குவாங்க. அதே ரூம் கிட்டே போவீங்க. பட் யாரோ காணோம். உள்ளேருந்து ஃபுல்லாக சவுண்டு கேட்டுருக்கும், ஏதோ தூக்கி எறிகிற மாதிரி. நீங்கள் வந்துட்டு
பயந்து உங்கள் கூட வந்திருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட, அக்கா என்னக்கா ஒரே சத்தமாக இருக்க உள்ளோ அப்படின்வீங்க. வயன் என்னன்னு தெரியல, வாடி போயிடலாம், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கா நம்ம இந்த ட்ரெஸ்ஸை லியா கிட்ட கொடுக்காம போனால் அவ்வளோதான், வீடே ரெண்டாக்கிடுவா அப்படின்னு சொல்வீங்க. அதுக்கு இப்போ என்ன பண்ணோன்னு சொல்கிற? உள்ளே எப்படி போகிறது? உள்ளே ஏதோ பிரச்சனை போல வையன். அக்கா வாக்கா, தைரியமாக உள்ளே போய் பார்த்துடலாம், அவகிட்ட ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பினே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்லோவாக டோர் ஓப்பன் பண்ணுவீங்க. பண்ண உடனே கரெக்டாக ஜஸ்ட்டு மிஸ்ஸு உங்கள் பக்கத்தில் ஒரு ட்ரே வந்து விழும். ஒரு சைக்கிள் கேப்பில் நீங்கள் மிஸ் ஆகிருக்குவீங்க, இல்லைன்னா அது சரியாக வந்து உங்கள் தலைக்கு தான் அடிச்சிருக்கோம். நீங்கள் வந்துட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு நின்றுடுவீங்க டைட்டாக அந்த பயத்துக்கு. அப்புறமா ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா தேயம் தான் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே தூக்கி எரிஞ்சுன்னுக்குவாங்க. எல்லாருமே ஒரு சைடில் பயந்து நின்றுக்குவாங்க. நர்ஸு, அவங்க அப்பா எல்லாருமே தேங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்குவாங்க. யோங்கி கூட இருக்குவாங்க, பட் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருக்காது. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பயந்து எல்லாருமே சுற்றி சுற்றி பார்த்துன்னுக்குவீங்க. என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்துட்டு தேயோங் டைரெக்ஷனில் பார்ப்பீங்க. தேயோங்கும் அதே டைமில் டக்குன்னு உங்களை பார்க்குவாங்க. உங்கள் 2 பேருக்கும் ஐ கான்டாக்டு. அவங்க அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துடுவாங்க. அவங்க அப்பா வந்துட்டு அதை அப்சர்வ் பண்ணியிருக்குவாங்க. உங்களை பார்த்து அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லி அவங்க சைலண்ட்டாக உட்காந்துருந்த அட்வான்டேஜாக எடுத்துக்கின்னு நர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குவாங்க தூங்குற மாதிரி. அவங்களும் அப்படியே தூங்கிடுவாங்க. உங்களுக்கு இன்னமும் புரியல இங்கே என்ன நடக்குது, தேவங்க எதுக்காக இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணின்னுக்கிறாங்க, அவங்கள பார்த்து எல்லோரும் பயந்துன்னுக்குறாங்க, அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப ஹர்ட் ஆகிக்கிற மாதிரி நின்றுக்கிறாங்க, என்ன நடந்திருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அங்கே யார்கிட்டையும் கேட்கக்கூட முடியாது உங்களால். லியாக்கிட்ட போயிட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸை கொடுத்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. அக்கா என்னக்கா ஆயிடுச்சு உங்களுக்கு, எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணின்னு இருந்தாங்க, அவங்கள எவ்வளோ பேர் பிடிச்சிருந்தாங்க பார்த்தியா, அதுவும் இல்லாமல் அவங்க அப்பாவோட ஃபேஸில் ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக இருந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சு. என்ன ஏதாவது பிரச்சனையா, எதுவுமே தெரியலையேக்கா, யார்கிட்ட கேட்குறது? வையன், நீ எதுக்காக இவ்வளோ டென்ஷன் பண்ணிக்கிற, நம்ம இங்கே எதுக்காக வந்தோம், லியாவோட ட்ரெஸ்ஸு கொடுக்குறது தானே, கொடுத்துட்டோம், இப்போ இங்கேருந்து கிளம்பலாம் நடு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் என்னக்கா நீ மனசாட்சியே இல்லாமல் பேசுகிற, அவர் உள்ளே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார், நீ இவ்வளோ கூலாக சொல்கிறியே அப்படின்னு சொல்வீங்க. நம்மளால் இப்போ என்ன பண்ண முடியும், இப்போ உள்ளே போய் உன்னால் கன்சோல் பண்ண முடியுமா, இல்லை, இவங்கள எல்லாருமே தாண்டி நீ அவங்கள போய் உள்ளே பார்க்கக்கூட முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே நீ அவங்க பற்றி யோசித்து எதுக்காக டென்ஷன் பண்ணிக்கிறேன், பா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நடிங்கேந்து அப்படின்னாங்க. இருந்தாலும் உங்களுக்கு அங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே இருந்திருக்காது. அவங்க வார்டை 2 தடவை திரும்பி திரும்பி பார்ப்பீங்க. பட் அதே டைமுக்கு டக்குன்னு யோங்கி வெளியே வருவாங்க. யோங்கி உங்களை பார்க்குவாங்க, நீங்கள் யோங்கி டைரெக்ஷன்லேயே ஓடி போவீங்க. அண்ணா இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குவீங்க. பரவாயில்ல, தூங்கினுக்கிறா. அண்ணா நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே, என்ன கேள்வையன், அவருக்கு என்ன ஆச்சு, எதுக்கு அந்த மாதிரி பிஹேவ் பண்ணின்னு இருந்தாங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்போ யோங்கி வந்துட்டு ஸ்லோவாக ஹெட் டவுன் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் பரவாயில்லண்ணா, என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அப்போ யோங்கி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி அவனுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன, அவனுக்கு தலையில் பலமாக அடிபட்டதுனால அவன் வந்துட்டு ஷார்ட் டைம் மெமரி லாஸ்ன்றாங்களே அந்த மாதிரி அவன் வந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டா வையன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம், வெறும் அது மட்டும் இல்லை, அவன் வந்து இப்போது 5 வயசு குழந்த மாதிரி. அவன் அவங்க அம்மா எங்கன்னு கேட்டு தான் இப்போ இவ்வளோ கலாட்டா பண்ணான். அவனுக்கு இன்னும் அவங்க அம்மா உயிரோடு இருக்காங்கன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வையன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, அவங்க பழைய மாதிரி ஆயிடுவாங்களா, அவங்கள குணப்படுத்த முடியும் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அப்போது நம்ம அவனுக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்புறமா சம் மெடிசன்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸால் அவன் பழைய மாதிரி ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும்
கரெக்டாக தெரியல வயன் அப்படின்வாங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மாத்திரம் டவுட் இருக்குது. நம்ம யாரை பார்த்தாலும் பயந்தாவன் உன்னை பார்த்த உடனே அப்படியே அமைதியாக உட்காந்துட்டா. அதுதான் எனக்கு கொஞ்சம் லைட்டாக டவுட் வந்துச்சு அப்படின்வாங்க யோங்கி. அப்போ நீங்கள் அவர் அடிக்கடி அக்காவை பார்க்க வரும்போது என்கிட்ட பேசுவார், அதை விட்டால் வேறு எதுவும் இல்லை. ஆனாலும் அவர் என்னை பார்த்து எதுக்காக அப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அதுதான் நான் அவனை குழந்தைலேருந்து பார்த்துருக்கேன் வயன். ஆனாலும் என்னை பார்த்து அவன் பயந்தான். பட் உன்னை பார்த்த உடனே அவன் ஃபேஸில் ஒரு அப்படியே அமைதியாயிட்டான் அப்படின்வாங்க. அதுக்குள்ளே அதே டைமுக்கு தேவங்களோட அப்பா வெளியே வருவாங்க. ஆமாம்மா வயன், நானும் அதே தான் அப்சர்வ் பண்ணேன். யோங்கி சொல்கிறது 100க்கு 100 உண்மை. அவன் எல்லாரையும் பார்த்து எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணான்னா அது எனக்கு தான் தெரியும். பட் உன்னை பார்த்த உடனே அப்படியே ஆப்போசிட் ரியாக்ஷன். அவனுக்கு உங்ககிட்டேருந்து ஏதோ ஒரு வைப் கிடச்சிருக்கு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அவங்களே கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு சரி அங்கிள், நான் கிளம்புறேன், டைம் ஆகுது, அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். உங்களுக்கு வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வந்திருக்காது. ஏன்னா தேவங்க பற்றி தான் யோசிச்சு நின்றுக்குவீங்க. உங்கள் அம்மா கிட்டே கூட சொல்லியிருக்குவீங்க. அதுக்கு உங்கள் அம்மா கூட அதே தான் ஆன்சர் கொடுத்துருக்குவாங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அவங்க ஃபேமிலி இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு ரிச்சானவங்க, எப்படி வேணுமா இருந்தாலும் க்யூர் ஆகிடுவாங்க, நீ உன்னோட ஸ்டடீஸ் பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கன்சோல் பண்ணி அவங்களும் போயிருக்குவாங்க. இப்போ நீங்கள் காலேஜில் இருக்குவீங்க. கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கும் போதே உங்கள் ஃபோன் வைப்ரேட் ஆகிருக்கும். அப்போது உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் ஆகிடும். கண்டினியூஸாக ஃபோன் வைப்ரேட் ஆகினே இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு சைலண்ட்டில் வச்சுருக்குவீங்க. நீங்கள் அதை எடுத்து பார்க்குவீங்க ஸ்லோவாக. பார்த்தா அன்னோன் நம்பர்ஸு நிறைய கால் வந்துருக்கோம். நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்வீங்க, ஏய் சாரா, என்னடி இந்த நம்பர்லேருந்து கண்டினியூஸாக கால் வந்துன்னே இருக்குடி, ஏய் ஏதாவது ஸ்பேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஏய் லூஸு, ஸ்பேம் கால்னா ஒரு தடவை வரும், இவ்வளோ தடவை எதுக்குடி கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உனக்கு அவ்வளோ டவுட் இருந்தால் ரிசீவ் பண்ணி பேசுடி, என்கிட்ட நீ பேசுகிறது அந்த ப்ரொஃபஸர் பார்த்து தொலைச்சிச்சின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஏய் இங்கே எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்வீங்க. அம்மா தாயே, வாஷ்ரூம் போகிறேன்னு சொல்லிவிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மெதுவாக எந்திரிக்குவீங்க. அப்போது உங்கள் ப்ரொஃபஸர் சடனாக உங்களை பார்த்து, என்னம்மா வையன் அப்படின்னு கேட்குவாங்க. மேம் வாஷ்ரூம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க போ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஃபோனை மெதுவாக உங்கள் பாக்கெட்டில் வச்சுன்னு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக வாஷ்ரூம் கிட்டே போயிடுவீங்க. வாஷ்ரூம் உள்ளே போயிட்டு ஃபோனை ரிசீவ் பண்ணுவீங்க. ஹலோ அப்படின்னு. அப்போது அந்த சைட்லேருந்து, ஹலோ வையன் எங்கே இருக்க, உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணுறது, ஏன் ரிசீவ் பண்ணல அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், ஹலோ ஹலோ யாருங்க நீங்கள், எதுக்கு என்னை இப்படி கத்துறீங்க, வையன் நான் யோங்கி பேசுகிறேன் அப்படின்வாங்க. அண்ணா நீங்களா, உங்ககிட்ட என் நம்பர் எப்படி, எதுக்காக இங்கே இவ்வளோ தடவை கால் பண்ணியிருக்கீங்க, தேயாங் சருக்கு ஏதாவது அப்படின்வீங்க. அப்போது தேயாங்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவன் நேற்று மாதிரியே பிஹேவ் பண்ணியிருக்கிற வையன், ப்ளீஸ் உன்னால் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், இப்போ அண்ணா, ஆமாம் ப்ளீஸ் வையன் அப்படின்வாங்க. அண்ணா நான் இப்போது காலேஜில் இருக்கேன் வையன், ப்ளீஸ், தேயாங் ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணியிருக்கிறா, கிடைக்கிறதெல்லாம் தூக்கி எறிகிறா, ப்ளீஸ் வையன் உன்னால் மட்டும்தான் ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்வாங்க. சரி அண்ணா நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கால் கட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிடுவீங்க, யோசிச்சுன்னுக்குவீங்க. அதுக்கப்புறமா போகலான்னு டிசைட் பண்ணிவிட்டு மெதுவாக உங்கள் கிளாஸ் ரூம் கிட்டே போவீங்க. விண்டோலேருந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு சிக்னல் பண்ணுவீங்க வெளியே வா அப்படின்னு சொல்லிவிட்டு. அவங்களும் வாஷ்ரூம் எக்ஸ்கியூஸ் சொல்லி தான் வெளியே வந்திருக்குவாங்க. என்னடி வந்து பிரச்சனை, எதுக்காக இப்படி என்னை வெளியே கூப்பிட்ட அப்படின்வாங்க. அப்போது நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்லியிருக்குவீங்க. அப்போ அவங்க, ஏய் நீ எதுக்காக அடி போகிற, உன்னை எதுக்காக அவங்க கூப்பிட்டாங்க, ஒன்றும் தேவையில்லை, அங்கே அவ்வளோ பேர் டாக்டர்ஸு நர்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதது உன்னால் எப்படி முடியும்,
அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் நேற்று நடந்த இன்சிடெண்ட் பற்றி சொல்லியிருக்குவீங்க. அப்போ அவங்க பைத்தியக்காரச்சி, உன்னை பார்த்து சைலண்ட் ஆகிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே நீ அவங்கள போய் கண்ட்ரோல் பண்ணுமா? இதை பார் வையன், பணக்காரங்க சகவாசத்துக்கு போகாத. அவங்களுக்கு நல்லதாகணுன்னு எப்படி வேணுமா இருந்தாலும் அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. நான் சொல்கிறத கேளு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அவங்க அந்த மாதிரி கிடையாதுடி, பாவடி தேயாங்க சார் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது அவங்க சரி இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கேன், போயிட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்வீங்க. சரி நடு, நானும் வரேன் உன் கூட அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் வேணா சாரா, நீ இங்கே இரு, நீ இங்கே இருந்து கிளாஸை கவனி, நான் ஒண்டி போயிட்டு வந்துடுறேன், எனக்கு ஏதாவது டவுட்டுன்னா நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க சரி போ, பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. நீங்களும் உங்கள் பேக்கை தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்குவீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகிட்டு அவங்க வார்டுக்கிட்ட போவீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆகிருக்கோ, உள்ளே வந்துட்டு ரொம்ப சவுண்ட்ஸ் கேட்டுருக்கோ, கத்துற மாதிரியெல்லாம். நீங்கள் வந்துட்டு ரொம்ப பயந்துட்டு ஸ்லோவாக டோர் ஓப்பன் பண்ணுவீங்க. ஓப்பன் பண்ண உடனே தேவங்க வந்துட்டு நிறைய பேர் பிடிச்சின்னுக்குவாங்க. பட் அவங்க உங்களை பார்த்த உடனே அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க. நேற்று மாதிரியே சேம். எல்லாருமே அந்த டைரெக்ஷன்லேயே பார்க்குவாங்க. பார்த்தா நீங்கள் நின்றுக்குவீங்க ஃபுல் பயந்துன்னு. அப்போது லியா வந்துட்டு வையன், நீ எதுக்காக இங்கே வந்த, வெளியே போ அப்படின்வாங்க. அப்போ தேவங்கோட அப்பா, லியா ஒரு நிமிஷம், நான் தான் வையனை வர சொன்னேன் அப்படின்வாங்க. அப்போ லியா, எதுக்குங்க அங்கிள், அவ்வளோ எதுக்காக வர சொன்னீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலி நேற்று தேவம் பிஹேவ் பண்ணது பார்த்து தானே நம்ம யாராலையோ அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆனால் பையன் ஜஸ்ட்டு அவளோட ஃபேஸை பார்த்த உடனே அவன் அப்படியே சைலண்ட் ஆகிட்டான். அதனால தான் பாரு, இப்போ கூட நம்ம யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் பையனை பார்த்த உடனே நீயே பார்த்து தானே அவள் எப்படி சைலண்ட் ஆகிட்டான்னு. அப்போனா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போது தேவங்கோட அப்பா, இன்னுமா உனக்கு புரியல, பையன் தேவங்கோட கேர்டேக்கராக இருக்கணும்னு கேட்கதா அவளை வர சொன்னேன் அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு ஃபுல் ஷாக்காக அவங்க அப்பாவே பார்ப்பீங்க. பையன், நீ என்ன சொல்கிற அப்படின்வாங்க. அங்கிள், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் எப்படி அவங்களுக்கு கேர்டேக்கராக இருக்க முடியும்? பையன், எனக்கு புரியுது உன்னோட அன்கம்ஃபர்டபுள்னஸ். ஆனால் இப்போது தெய்வம் மாதிரி இல்லை, அவன் இப்போது சின்ன குழந்த மாதிரி. ப்ளீஸ் வையர், அவனை நீ கொஞ்சம் பார்த்துக்கணும். நேற்று டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம அவனுக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ் காமிச்சா அவன் சீக்கிரமாக குணமாகறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அவன் நம்ம யார்கிட்டையும் பேச மாட்டேன்றான், நம்மளை யாரையுமே ஐடென்டிஃபை பண்ண மாட்டேன்றான். ஆனால் உன்னை பார்த்த உடனே அவள் எப்படி சைலண்ட் ஆகிடுறான். அதனால தான் எனக்கு இது தோணுச்சு. ப்ளீஸ் வையன் அப்படின்வாங்க. அங்கிள், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க என்ன ஒரு தடவை 2 தடவை பார்த்து சைலண்ட் ஆன உடனே அவங்க என்கிட்ட கூட நார்மலாக பிஹேவ் பண்ணுவாங்கன்னு எப்படி அங்கிள் நினச்சிட்டிங்க அப்படின்னு கேட்பீங்க. சரி, ஓகே, ஒரு வேலை செய்யலாமா? நீ தேவன்கிட்ட உட்காந்து பேச ட்ரை பண்ணு. அவன் உன்கிட்ட இதே மாதிரி பிஹேவ் பண்ணான்னா நீ ஒன்றும் அவனை பார்த்துக்க தேவையில்லை. பை சான்ஸ் உன்கிட்ட அவன் நல்லா பிஹேவ் பண்ணானா ப்ளீஸ் வையன், நோன்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் தேவங்க பார்ப்பீங்க. அவங்க ரொம்ப இன்னசென்ட்டாக உட்காந்து நிற்குவாங்க. உங்களுக்கே ஒரு மாதிரி பாவமாக தோணியிருக்கோ. அப்போ நீங்கள் தேவங்களோட அப்பா டைரெக்ஷனில் பார்த்துட்டு சரி அங்கிள் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது வார்ட்லேருந்து எல்லாரையுமே வெளியே போக சொல்லியிருக்குவாங்க தேவங்களோட அப்பா. உங்களுக்கு ஃபுல் நர்வஸ் ஆகிடும். ஏன்னா நீங்கள் தேவங்க 2 பேர் தான் இருக்குவீங்க. தேவங்களோட கண் வந்துட்டு உங்கள் மேலேயே ஃபிக்ஸ் ஆகிருக்கோம். அவங்க பெட் மேலே உட்காந்து உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் போய் நிற்குவீங்க. ஆனால் ரொம்ப கிட்ட இல்லை, கொஞ்சம் டிஸ்டன்ஸோடு தான் நிற்குவீங்க. அது அது வந்து அப்படின்வீங்க. பட் அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி பேபி வாய்ஸில் பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குவாங்க. நீங்கள் டக்குன்னு தேவங்க பார்ப்பீங்க. என் பேர் வையன் அப்படின்னு சொல்வீங்க. உன் பேர் வையனா? என் பேர் தேயாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஹாய் தேயாங் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் தேயாங் ஷி அப்படின்னு சொல்லிடுவீங்க.
இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. அப்போ தேயாங் இங்கே வலிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தலையக்கிட்ட காமிக்குவாங்க. அந்த பேண்டேஜ் எல்லாம் போட்டிருக்குவாங்க. அப்போ நீங்கள் டாக்டரை கூப்பிடவா அப்படின்வீங்க. வேணாம், அந்த டாக்டர் ஆண்டி ரொம்ப பேடு, அவங்க எனக்கு இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஸ்வீட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, உங்களுக்கு இன்ஜெக்ஷன் என்ன பயமா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், ஏன் உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் எனக்கும் பயம்தான், ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ இன்ஜெக்ஷன் போட்டால் தானே சீக்கிரமாக குணமாக முடியும், அதுக்கப்புறமா தானே உன்னால் விளையாட முடியும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங் ஒரு மாதிரி சேடாக ஃபேஸ் வச்சுன்னு பவுட் பண்ணிவிட்டு ஹெட் டவுன் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன ஆச்சு, எதுக்கு சேடாயிட்டீங்க? இல்லை, எங்கள் அம்மா இன்னும் பார்க்கவே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துன்னு போனாங்களே, இப்போ தான் இங்கே நின்று இருந்தாங்களே, நீங்கள் கவனிக்கலையா அப்படின்வீங்க. அது எங்கள் அம்மா கிடையாது, அது பேட் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக தேயாங்கே பார்ப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது தேயாங்கோட அம்மா இல்லை, இது அவங்க ஸ்டெப் மாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா நீங்கள் கேட்பீங்க, சரி இப்போது படுத்து ரெஸ்ட் எடுங்க, நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிடுவாங்க. வையன், என்னை விட்டு போவாத, எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் போர் அடிக்குது, இங்கே விளையாடுறதுக்கு யாருமே இல்லை, இங்கே வந்தால் ஒன்று இன்ஜெக்ஷன் போடுறாங்க, இல்லைன்னா டேப்லெட் கொடுக்குறாங்க, இல்லைன்னா அந்த டேஸ்ட்டாகவே இல்லாத சாப்பாடு ஊட்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தேயாங் உங்கள் கையை பிடிச்ச உடனே உங்களுக்கு ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிடும். பட் அவங்க பேசின உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி சேடாக ஃபீல் ஆகிட்டு, இதை பாருங்கள் தேயாங்ஷி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங், என்ன வேலை? கொஞ்சம் வேலை இருக்குது, என்ன வேலைன்னு சொல்லு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், நான் கொஞ்சம் வெளியில் போகணும். ஓ, சுசு பண்ண போகணுமா அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆகிடும். நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணின்னு ஹெட் டவுன் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமா அவங்க தான் இன்னும் குழந்த மாதிரின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங், சரி அப்போ நான் சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வா, தேயாங் வெயிட் பண்ணினேக்குவே உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் படுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள பெட் மேலே படுக்க வச்சுட்டு அவங்க மேலே பிளாங்கெட் எல்லாம் போற்றி விட்டுட்டு நீங்கள் அங்கேருந்து வெளியே வருவீங்க. அவங்க அப்பா, யோங்கி, லியா எல்லாருமே அங்கே தான் இருக்குவாங்க. அவங்க அப்பா உங்கள் 2 பேரோட ஃபுல் கான்வர்சேஷன் கேட்டுன்னுக்குவாங்க. அவங்களோட கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸு. நீங்கள் வெளியே வந்த உடனே உங்கள் 2 கையை பிடிச்சி, பாத்தியா நான் சொல்லியா, அவனுக்கு உங்ககிட்டேருந்து டிஃப்ரெண்ட்டான வைப் கிடைக்குது வையன், ப்ளீஸ் வையன், இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத, நீ சொல்கிற பேச்செல்லாம் அவன் கேட்குறான், இவ்வளோ நேரம் என்ன சொல்லியும் கேட்காதவ நீ படுன உடனே எப்படி படுத்தா பார்த்தியா, அதே மாதிரி தான் ஒழுங்காக டேப்லெட்ஸு எல்லாமே எடுக்குவா வையன், ப்ளீஸ் வையன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், இதை பாருங்கள் அங்கிள், என்னால் ஃபுல்லாக கேர்டேக்கர் மாதிரியெல்லாம் இருக்க முடியாது, வேணா நான் அடிக்கடி வந்து அவரை பார்த்துன்னு போகிறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க அப்பா, தேங்க்யூ வெரி மச் வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லியா, அங்கிள் என்ன அங்கிள், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் நான் இங்கே இருக்கேன், அவ்வளோ போய் நீங்கள் தேவங்க பார்த்துக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார் லியா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தேவங்க அப்படி பிஹேவ் பண்ணும்போது அவன் கிட்ட கூட உன்னால் போக முடியல, இப்படி இருக்கும்போது நீ அவனை எப்படி கேர் எடுத்துக்குவ, தேயாங் நார்மல் ஆகிற வரைக்கும் பையன் அவன் கூட இருக்குவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லியா, ஒருவேளை தேயாங் குணமாகலன்னா, லியா போதும் நிறுத்து அப்படின்வாங்க யோங்கி. தேயாங் குணமாவா, அவனுக்கு டெம்ப்ரவரி மெமரி லாஸ்ன்னு டாக்டர் சொன்னது உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லியா சைலண்ட்டாக ஹெட் டவுன் பண்ணிடுவாங்க. அப்புறமா யோங்கி தேயாங்கோட அப்பாவை பார்த்து, அங்கிள் இன்னும் ஒரு வாரத்தில் தேயாங்கு கல்யாணம், என்ன பண்ணுறது அப்படின்வாங்க. அப்போது அவங்க அப்பா, என்ன பண்ணுறதுன்னா, கல்யாணம் முடிவாய்க்கிற டேட்டில் நடக்கும் அப்படின்வாங்க. அப்போ லியா, அங்கிள் எப்படி அங்கிள், தேயாங்க என்ன பண்ணுற என்ன பண்ணலன்னு அவங்களுக்கு தெரியல, இந்த மாதிரி இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டா ப்ராப்ளம் ஆகாதா, அவங்க குணமானதுக்கு அப்புறமாவே கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தேவங்களோட அப்பா லியாவே பார்த்து முடிச்சுட்டு, எந்த ப்ராப்ளமும் ஆகாது,
இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் நான் இருக்கும்போது பையன் எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தேயாங்க டேக் கேர் பண்ணு, பையன் அடிக்கடி வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லியா, இல்லை அங்கிள், தேயாங்க என்னை பார்த்தாலே கோவப்படுறாங்க, நீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க இல்லை, இப்படி இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டு ப்ராப்ளம் ஆகும்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், பட் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிக்கிற டேட் அன்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. லியா வந்துட்டு ஒரு மாதிரி கோமா ஹெட் டவுன் பண்ணிவிட்டு ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நீங்கள் எல்லாருமே லியா போன டைரெக்ஷன்லேயே பார்த்துன்னுக்குவீங்க. சடனாக நீங்கள் தேவங்களோட அப்பாவை பார்த்துட்டு அங்கிள் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்வீங்க. என்ன கேளுமா? ஆக்சுவலி தேயாங் சார் வந்துட்டு என்கிட்ட அவங்க அம்மா வரலன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். ஆனால் அவங்க அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியே போனாங்க, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஆக்சுவலி வயன், அது அவனோட உண்மையான அம்மா கிடையாது. அவனோட அம்மா அவன் சின்ன வயசில் இருக்கும்போதே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நான் இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அவனுக்கு இப்போது அவங்க அம்மா ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ அதனால் அப்படி கேட்டிருக்குவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஓ அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேட் ஆகிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடும் அவங்களுக்கு அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு. அங்கிள் நான் நாளைக்கு வரேனே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. அப்போது சரிம்மா நீ பத்திரமா போயிட்டு வா, இல்லை யோங்கியை ட்ராப் பண்ண சொல்லவா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அதில் ஒன்றும் தேவையில்லை அங்கிள், நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணியிருக்கேன், அவள் வந்து என்னை பிக் பண்ணின்னு போகிறா அப்படின்னு சொல்வீங்க. சரி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் அங்கேருந்து கிளம்பிடுவீங்க. யோங்கியோ தேங்கோட அப்பாவோ நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துன்னுக்குவாங்க. அப்போ யோங்கி எவ்வளோ நல்ல மனசு இல்லை அங்கிள் அந்த பொண்ணுக்கு, ஒரு மாதிரி செல்ஃப்லெஸ்ன்னு கூட சொல்லலாம். தேயாங்க்கு ஹெல்ப் பண்ணுன உடனே அவங்க யாரோ நம்ம எதுக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோன்னு சொல்லாமல் ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. அங்கிள் 2 பேரும் ஒரே வீட்டில் தானே இருந்தாங்க, உங்களுக்கே பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தோணல அப்படின்னு கேட்பாங்க. அப்போது லியாவை ஒன்றும் நானாக சூஸ் பண்ணல, அவங்களா வந்து கேட்டாங்க, சரி நான் தேயாங்க்கு சொன்னேன், அவன் ஓகே சொன்னதுனால தான் நான் லியாவை தேயாங்க்கு கல்யாணம் பண்ண வைக்கிறதுக்கு ஓகே சொல்லுந்து. ஒரு வேளை லியா அவங்க அப்பா வந்து என்கிட்ட கேட்காம இருந்திருந்தா நான் கண்டிப்பாக பையனை தான் தேயாங்க்கு கேட்டிருப்பேன். ஏன்னா ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவளை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப சிம்பிளான பொண்ணு, பெரியவங்க சின்னவங்க மரியாதை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யோங்கி ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்போ ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவங்களோட அப்பா யோங்கியை பார்க்குவாங்க, என்னது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பியிருக்குவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே நீங்கள் காலேஜை முடித்து தேவங்க பார்க்க போயிருக்குவீங்க. தேவங்க வந்துட்டு சாப்பிட்றதுக்கு பயங்கரமாக கலாட்டை பண்ணியிருக்குவாங்க. நர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்குவாங்க. லியா வந்துட்டு ஒன்றுமே கண்டுக்காமல் அங்கே பக்கத்தில் இருந்த சோஃபா மேலே கால் போட்டு மேகசின் படிச்சுன்னுக்குவாங்க. தேயாங் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னுக்குவாங்க சாப்பிட்டு இஷ்டம் இல்லாமல். நீங்கள் போன உடனே எல்லோரும் உங்கள் டைரெக்ஷனில் பார்க்குவாங்க. அப்போ தேயாங் பெட் மேலேருந்து எந்திரிச்சு ஓடி வந்து உங்கள் பின்னாடி ஒழிஞ்சு நிற்குவாங்க. வையன், எனக்கு அந்த சாப்பாடு இஷ்டம் இல்லை, ஆனாலும் அந்த ஆண்டி என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் தேவங்க பார்த்துட்டு சரி உங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல, அதான் நான் வந்துட்டேன்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் பெட் மேலே உட்கார வச்சுட்டு அந்த நர்ஸை பார்ப்பீங்க. ஆக்சுவலி மேம் நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அந்த நர்ஸ் ஸ்மைல் பண்ணிவிட்டு சரிம்மா இந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க. லியா வந்துட்டு உங்களையே முறிச்சு பார்த்துட்டு இதை பார்வையன், அவங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு அட்வான்டேஜ் எடுத்து ரொம்ப க்ளோஸாக பழக ட்ரை பண்ணாத, ஏன்னா அவங்களுக்கு ஒரு தடவை ஞாபகம் வந்துருச்சுன்னா உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு அவங்க போன டைரெக்ஷன்லேயே பார்த்துன்னுக்குவீங்க. அப்போ தேவங்க உங்கள் கையை பிடிச்சிட்டு ஏன் அந்த ஆண்டி எப்போ பார்த்தாலும் கத்தினே இருக்கிறாங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா வையன்,
எனக்கு அந்த ஆண்டியை பார்த்தாலே பிடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தேயாங்க பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, நீங்கள் நார்மலாக இருந்திருந்தா இந்த வார்த்தை சொல்லியிருக்குவீங்களா அப்படின்வீங்க. அப்போ தேயாங்க கன்ஃபியூஸ்டாக என்ன வையன் அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் குட் பாயா பேட் பாயா அப்படின்னு கேட்பீங்க. அப்போது நான் குட் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் குட் பாய் என்ன பண்ணோம், சொல்கிற பேச்சு கேட்கணும் இல்லை, ஸோ இந்த ஃபுட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங்க வந்துட்டு ஆனால் இது நல்லாவே இல்லை வையன், எனக்கு இது சாப்பிட்டா வாமிட் வர மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சரி இன்றைக்கி ஒரு நாள் இதை சாப்பிடுங்க, நாளையிலேருந்து நானே உங்களுக்கு ஃபுட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது நிஜமா அப்படின்னு சொல்வீங்க. அப்படியே ஏதேதோ ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லி ஊட்டி விட்டுனுக்குவீங்க. பட் தேவங்க வந்துட்டு உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. அப்போ நீங்கள் தேவங்க பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, நீ நீ வந்து எங்கள் அம்மா கிட்டே போய் பேசுனியா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அது வந்து ஆ ஆ நான் போய் உங்கள் அம்மா கிட்டே பேசினேன், அவங்க தான் என்ன உங்களை பார்த்துக்க சொல்லி அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங் அவங்க எதுக்காக வரல, ஆக்சுவலி தேயாங்ஷி அவங்க ஊருக்கு போயிருக்காங்க, ஆனால் அவங்கள ஃபோன் பண்ணி வர சொல்லு, அவங்க அங்கேருந்து வர முடியாது, அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, அதனால தான் என்ன பார்த்துக்க சொன்னாங்க, உங்களுக்கு அவங்க வரும்போது நிறைய டாய்ஸ் எல்லாம் கொண்டு வராங்களாம், அது வரைக்கும் நீங்கள் குட் பாயாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்வீங்க. டாய்ஸ் கொண்டு வர்றாங்களா, எனக்கு ஸ்பைடர் மேன் வேணும், அப்புறமா அயன் மேன் வேணும், அப்புறமா நிறைய டாய்ஸ் காரு எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நான் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் அது வரைக்கும் நீங்கள் குட் பாயாக இருக்கணும் அப்படின்னு சொல்வீங்க. நான் குட் பாயாக இருக்கிறேன், நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்வாங்க. அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்டுடுவாங்க தேயாங். மெடிசன் எல்லாம் கொடுத்துட்டு அவங்கள படுக்க வச்சுருக்குவீங்க. இதே ரொட்டீன் தான் நீங்கள் காலேஜ் முடித்து தேயாங்க பார்க்குறதுக்கு வந்துன்னுக்குவீங்க. இப்போல்லாம் நீங்களே சமையலெல்லாம் செஞ்சு எடுத்துன்னு வந்துன்னுக்குவீங்க. உங்கள் அம்மா கூட உங்களை திட்டிருக்குவாங்க, வேணாம் அவங்கக்கிட்டலாம் ரொம்ப கான்டாக்ட் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு ஒரு மாதிரி மனசு கேட்கல, உங்களுக்கு வந்துட்டு தேயாங்க பார்த்தா ரொம்ப பாவமாக இருந்திருக்கோம். ஸோ அதனாலே நீங்கள் உங்கள் அம்மாவை எப்படியோ கன்சோல் பண்ணி ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தேயாங்க பார்க்குறதுக்கு போயிருக்குவீங்க. தேயாங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் கூட ஆகிடுவாங்க, இப்போ வீட்டில் இருக்குவாங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கு போகணுமா இருந்திருக்கோம். வீட்டில் இருக்கிறதுனால நீங்களே போய் தேயாங்க வீட்டில் சமைச்சு அவங்களுக்கு ஊட்டி விட்டுருக்குவீங்க. இது வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு பயங்கர ஹாப்பி. ஏன்னா நீங்கள் அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துன்னுக்குவீங்க. தேயாங்க கூட அவ்வளோதான், நீங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டு உங்கள் கூட விளையாடிட்டு ஹாப்பியாக ஜாலியாக இருக்குவாங்க. நீங்கள் அவங்கள விட்டுட்டு போன உடனே ஒரு மாதிரி சேட் ஆகிடுவாங்க, சைலண்ட்டாக போய் அவங்க ரூமில் ஒரு பக்கம் படுத்துன்னு தூங்கிடுவாங்க, அந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. ஆனால் லியா வந்தால் தேயாங்க அவங்க ஃபேஸ் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. லியா கூட சும்மா ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி வந்துட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பின்னுக்குவாங்க. எதுக்கு இப்படி பண்ணுறேன்னு தேவங்கோட அப்பா கேட்டப்போ, இல்லை அங்கிள், ஆக்சுவலி தேவங்க என்னை பார்த்தா ரொம்ப கோவப்படுறாங்க, அது அவங்களுக்கு தான் ஆபத்து, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு சில்லி ரீசன் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பின்னுக்குவாங்க. பட் தேவங்கோட அப்பாவுக்கு தெரியும் லியா வந்துட்டு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கோ, கரெக்டாக இன்னும் 2 days இருக்கோ வெட்டிங்க்கு. அப்போது வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை லியாவோட வீட்டில். என்னன்னா லியா வந்துட்டு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டே சண்டை போட்டுன்னுக்குவாங்க. பட் அவங்க அப்பா வந்துட்டு இப்போ எப்படி நிறுத்துறது, இப்போ இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாக்கா அவங்க நம்ம பிஸ்னஸுக்கு போட்ட பணத்தை எல்லாத்தையுமே திருப்பி எடுத்துக்குவாங்க, நம்மளுக்கு தான் அது பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கன்சோல் பண்ணியிருக்குவாங்க. பட் லியா ஒத்துக்கிற மாதிரியே இல்லை. அப்பா என்னால் முடியவே முடியாதுப்பா, நீங்கள் மட்டும் இந்த கல்யாணத்தை ஃபோர்ஸ் பண்ண வச்சிங்கன்னா நான் எங்கேயாவது ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன லியா இப்படி பேசுகிற, நீ தானே கேட்டு இந்த கல்யாணம் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்வாங்க. அப்பா அது இப்போ அவர் இருக்கிற நிலைமையில என்னால் அவரை கல்யாணம் பண்ணிவிட்டு பேபி சிட்டிங் பண்ணுறதுக்கு ஆகுறது இல்லைப்பா, அவரை பார்த்தியா எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு, என்னால் முடியாது. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, எலியா அதான் டாக்டர் சொல்லியிருக்காங்க இல்லை, இது ஒரு டெம்ப்ரரி மெமரி லாஸ்ன்னு, குணமாகிற சான்சஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லை. அம்மா சான்சஸ் இருக்குன்னு தாம்மா சொன்னாங்க,
100% குணமாவாங்கன்னு சொன்னாங்களா? இல்லைம்மா. ஒருவேளை லைஃப் லாங் அவர் இப்படியே இருந்துட்டா நான் என்னம்மா பண்ணுவேன்? என்னோட கனவு எல்லாமே நொறுங்கிடும்மா. ப்ளீஸ்மா நீயாவது புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வேறு வழி என்ன? அவங்கக்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி? அவங்க தான் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் என்ன ஆனாலும் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டாங்க இல்லை? இப்போ எப்படி இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லட்டும் அப்படின்வாங்க. அதே டைமுக்கு நீங்கள் உள்ளே வருவீங்க. தேவாங் வீட்டுக்கு போயிட்டு தான் நீங்கள் உள்ளே வந்துன்னுக்குவீங்க. அப்போ லியா உங்களையே பார்த்து ஸ்மர்க் பண்ணிவிட்டு, அப்பா என்கிட்ட ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க, எப்படி இருந்தாலும் பையன்னு தேயாங் கூட நல்லா க்ளோஸ் ஆகிட்டா. அவன் நல்லா தான் பார்த்துக்கிறா. அவங்க வீட்லேயும் எல்லாருக்குமே பையனை பிடிக்கும். ஸோ நம்ம இப்படி சொன்னால் எப்படி? லியாவை பார்த்தா அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. பையன் தான் அவங்களுக்கு சரியான ஜோடி, ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க, அவங்க குணமாகறதுக்கு கூட ஈஸியாகிடும் அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி பையனை கல்யாணம் பண்ண வச்சுட்டாக்கா அப்படின்வாங்க. ஏ லியா, நீ என்ன பைத்தியக்காரச்சி மாதிரி பேசுகிற? பையனை போய் அவ்வளோ பெரிய பணக்கார ஃபேமிலி கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? அவள் போய் அங்கே சந்தோஷமாக இருக்கணுமா அப்படின்வாங்க. அப்போது அம்மா, ஃபேமிலி என்னமோ பணக்கார ஃபேமிலி தான், ஆனால் அவளை கட்டிக்க போகிறவங்க வந்துட்டு எதுக்குமே உதவாதவங்க இல்லை. ஒரு குழந்தை மாதிரி அவகிட்ட இருக்குவான். அவளுக்கு என்ன வேணும்னாலும் அங்கே இருக்கிறவங்க கிட்ட தான் கையை நீட்டணும். அதுவும் இல்லாமல் இப்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேயாங்கோட சிஇஓ போஸ்ட்டு அவங்க தம்பிக்கு தான் போயிடும். அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் அந்த வீட்டில் வேஸ்ட் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்வாங்க. இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. என்னங்க, நீங்கள் மிஸ்டர் கிம் கிட்ட பேசி பாருங்கள் அப்படின்வாங்க. அப்போ அவங்க, இன்றைக்கி நைட்டு அவங்கள டின்னருக்கு இன்வைட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உங்களுக்கோ உங்கள் அம்மாக்கோ தெரியாது இவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது இந்த மாதிரி. உங்கள் அம்மா டின்னரெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்குவாங்க, நீங்களும் ஹெல்ப் பண்ணியிருக்குவீங்க, மேட்ஸ் எல்லாமே சேர்ந்து. இப்போ தேயாங்கோட ஃபேமிலி ஃபுல்லாக அங்கே இருக்கோம், யுங்கி கூட இருக்குவாங்க, தேயாங் கூட அங்கே வந்திருக்குவாங்க. பட் அவங்க வந்துட்டு அவங்க அப்பா பக்கத்துலேயே சோஃபா மேலே அவங்க அப்பா கையை டைட்டாக பிடிச்சிட்டு அவங்க அப்பா ஷோல்டர் மேலே அவங்க தலையை வச்சுட்டு பயந்துன்னு உட்காந்துருக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு அப்போ தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே காஃபி எடுத்துன்னு வருவீங்க. நீங்கள் எடுத்துன்னு வர டைமில் உங்களை பார்த்துட்டு தேயாங் ஓடி வருவாங்க. பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து உங்களை பேக்கப் பண்ணுவாங்க. பேக்கப் பண்ணிவிட்டு அவங்களோட சின்ன உங்கள் ஷோல்டர் மேலே வைக்குவாங்க. உங்களால் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா உங்கள் கையில் காஃபி ட்ரே இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆகிடும் எல்லோரும் முன்னாலேயும் அவங்க பேக்கப் பண்ணுது. எவ்வளோதான் அவங்க குழந்த மாதிரி இருந்தாலும் அவர் ஒரு க்ரோன் அப் மேன் இல்லைங்களா, உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஃபீல் ஆகும். பட் அவங்க அப்பா வந்துட்டு ஸ்மைல் பண்ணி உங்களே பார்த்துன்னுக்குவாங்க. தேயாங், வையன் கையில் காஃபி இருக்குது, நீ வந்து என் பக்கத்தில் உட்காரு. நான் வையன் கூட தான் இருக்குவேன். வையன், நீ அந்த காஃபி அந்த ஆண்டிக்கிட்ட கொடு, அவங்க குறுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லியாவை காமிக்குவாங்க. என்னது ஆண்டியா அப்படின்வாங்க. ஆமாம், வெறும் ஆண்டி மட்டும் இல்லை, பேட் ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க தேயாங். அப்போ நீங்கள் வந்துட்டு, தேயாங்ஷி அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்கள் குட் பாய் தானே அப்படின்னு சொல்வீங்க. அப்போது சாரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்வீங்க. சாரி ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க ஆண்டின்னு சொன்ன உடனே உங்களுக்கு சிரிப்பு வந்திருக்கோம், பட் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணியிருக்குவீங்க. காஃபி ட்ரே லியாவே வாங்கி எல்லாருக்குமே கொடுத்துருக்குவாங்க. நீங்கள் ஒரு சைடில் தான் நின்றுக்குவீங்க. பட் தேயாங் வந்துட்டு உங்கள் கையே விட்டுருக்க மாட்டாங்க. உங்கள் கையை டைட்டாக ஹோல்ட் பண்ணி அவங்க ஹெட்டை உங்கள் ஷோல்டர் மேலே வச்சுன்னுக்குவாங்க. அப்போது லியாவோட அப்பா ரொம்ப நல்ல மனசு இருக்கிற மாதிரி உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு தேயாங்கோட அப்பா டைரெக்ஷனில் பார்த்து, ஆக்சுவலி நான் இதை பற்றி தான் பேச வந்தேன் அப்படின்வாங்க. என்ன அப்படின்னு கேட்குவாங்க தேயாங்கோட அப்பா. இல்லை, அங்கே பாருங்கள், தேயாங் வந்துட்டு பையன்கிட்ட எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் லியாவை பார்த்தா எரிஞ்சு விழுறாங்க. அவகிட்ட பேசுறது கூட இல்லை, அவள் ஃபேஸ் பார்க்குறதுக்கே அவங்களுக்கு பிடிக்கல. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா தேயாங் சந்தோஷமாக இருக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதால் அவங்களுக்கு இன்னும் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரலாம் இல்லையா அப்படின்வாங்க. அப்போ தேயாங்கோட அப்பா, இங்கே பாருங்கள் மிஸ்டர் லீ, நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை டைரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்வாங்க. அது வந்து லியாவுக்கு பதிலாக பையனை தேயாங்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா 2 பேரும் சந்தோஷமாக இருக்குவாங்க. நம்ம பையன் கூட தேயாங்க நல்லபடியாக பார்த்துக்கிறா.
அவங்க சீக்கிரமாக குணமாயிடலாம் இல்லைங்களா, அதான் நான் இந்த முடிவு பண்ணேன் அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு ஃபுல் ஷாக் ஆகிட்டுக்குவீங்க. தேவங்க வந்துட்டு உங்கள் பக்கத்தில் டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்குவாங்க. பட் உங்களுக்கு எதுவுமே ஃபீல் ஆயினில்ல, ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தை உங்களுக்கு அப்படி கேட்டிருக்கோம். நீங்கள் வந்துட்டு ஃபுல் ஷாக்காக அவங்களே பார்த்துக்குவீங்க. தேவங்களோட அப்பா கூட உங்கள் டைரெக்ஷனில் திரும்பி பார்க்குவாங்க. உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு, இதான் உங்களோட முடிவுன்னா எனக்கு சம்மதம் அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு இன்னும் ஃபுல்லாக ஷாக் ஆகிடுவீங்க. அங்கிள் என்ன நடக்குதுங்க அப்படின்வீங்க. நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு முடிவெடுத்துன்னுக்கிறீங்க. என்னோட கல்யாணம் முடிவெடுக்கிறதுக்கு நீங்கள் யார்? எங்கள் அம்மா சம்மதம் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படின்வீங்க. அப்போ லியாவோட அப்பா, இதை பார் வையன், உன்னால் மட்டும்தான் தேயாங்க நல்லபடியாக பார்த்துக்க முடியும். அதுவும் இல்லாமல் தேயாங்க கூட உங்ககிட்ட தான் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ப்ளீஸ் அவங்களுக்காக ஒத்துக்கோ. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது உங்கள் அம்மா சம்மதத்தால் தான் நடக்கும். ஏன்னா உங்கள் அம்மா கிட்டே நான் மத்தியானமே பேசிட்டேன், அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்வாங்க. நீங்கள் டக்குன்னு உங்கள் அம்மா டைரெக்ஷனில் பார்க்குவீங்க. அப்போ உங்கள் அம்மா ஒரு மாதிரி சேடாக ஹெட் டவுன் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும் உங்கள் அம்மா வந்து விருப்பமே இல்லாமல் தான் ஓகே சொல்லியிருக்குவாங்க, ஏன்னா அவங்க சொன்னாங்கன்றதுனால தான் ஓகே சொல்லியிருக்குவாங்கன்னு. நீங்கள் தேவங்கோட அப்பா டைரெக்ஷனில் பார்த்து ஸ்லோவாக அவங்கக்கிட்ட போகிறதுக்காக தேவங்க கையை உங்கள் கையிலேருந்து எடுக்கிறதுக்கு பார்க்குவீங்க. பட் அவங்க வந்துட்டு ரொம்ப டைட்டாக பிடிச்சின்னுக்குவாங்க. நீங்கள் ஸ்லோவாக அவங்க அப்பா டைரெக்ஷனில் வாக் பண்ணின்னுக்குவீங்க. தேவங்க உங்கள் பின்னாலேயே வந்துன்னுக்குவாங்க. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், நான் அவரை நல்லபடியாக பார்த்துக்குவேன். அதுக்கு கல்யாணம் ஆகணுன்ற அவசியம் இல்லை இல்லையா அங்கிள்? அவங்க குணமாகிற வரைக்கும் நான் அவங்க கூட இருக்குவேன் அங்கிள். இப்போ எப்படி பார்த்துக்கிறேனோ அப்படியே பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் அங்கிள், இந்த கல்யாணம் வேணாம் அங்கிள், ப்ளீஸ் அப்படின்வீங்க. இதை பார் வையன், இப்போ பார்த்துக்கிறதுக்கோ நீ தேங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறமா பார்த்துக்கிறதுக்கோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நீ வந்துட்டு போயிடுற. பட் நீ கல்யாணம் ஆகிட்டா தேயாங் கூடவே இருக்கலாம். ஃபுல் டைம் தேயாங் பற்றியே கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இப்போவே பாரு, உன்னை விடவே மாட்டேன்றான். நீ வீட்டுக்கு வந்து திரும்பி வந்துட்டு பண்ணிட்டு அவன் எவ்வளோ கலாட்டா பண்ணுறான்னு உனக்கு தெரியுமா? எவ்வளோ அழுகுறான்னு உனக்கு தெரியுமா? வெளியவே வருதில்ல வையன். அவன் ரூமில் போய் லாக் பண்ணிக்கினா அது பார்க்குறதுக்கு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ப்ளீஸ் வையன், நீ தான் அவனுக்கு ஹாப்பினஸ். நீ இருந்ததான் அவன் சந்தோஷமாகவே இருக்கிறான். இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்வாங்க. நீங்கள் ஸ்லோவாக தேவங்க டைரெக்ஷனில் பார்ப்பீங்க. தேவங்க வந்துட்டு ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. வையன், வையன் அழுவாத. உன்னை யாராவது ட்ரபிள் பண்ணால் என்கிட்ட சொல்லு, நான் உங்களை போய் டிஷ்ஷும் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கண்ணை வைப் பண்ணுவாங்க. அவங்க உங்களோட டியர்ஸ் தொடச்ச உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா சரி அங்கிள் ஓகே அப்படின்னு சொல்லிடுவீங்க. அவ்வளோதாங்க. யோங்கி வந்துட்டு ஃபுல்லாக ஸ்மர்க் பண்ணி தேவங்கியே பார்த்துன்னுக்குவாங்க. அவங்க வந்துட்டு உங்கள் ஷோல்டர் மேலே தலை வச்சுன்னு உங்கள் கையை டைட்டாக பிடிச்சின்னுக்குவாங்க. அவங்களே பார்த்து நான் என்ன நினச்சேனோ அதுவே நடக்குது அப்படின்னு அவங்களே மனசில் சொல்லிக்குவாங்க. அவங்க ஃபிக்ஸ் பண்ண அதே டேட்லேயே உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். ஜஸ்ட் ஒரு சிம்பிளான செரமனி, ரிங் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ண வச்சுருக்குவாங்க. பட் லீகலாக வெட்டிங் நடந்திருக்கும். இன்னொரு பக்கம் தேவங்களோட அம்மாவோ அவங்க தம்பியோ என்னடா இது, நம்ம நினச்சிருந்தா ஒன்று, இங்கே நடக்கிறதே ஒன்று. லியாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டா லியாக்கோ நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், அதால் டிவோர்ஸ் ஆகும், என்னென்னமோ நடக்கும்னு பிளான் பண்ணோம். பட் இது என்னென்னா டோட்டல் ஆப்போசிட்டாக நடந்துருச்சே அப்படின்வாங்க. அம்மா, இது அதை விட மோசமாக நடக்கும். ஏன்னா லியாவாவது அட்லீஸ்ட்டு ஒரு நார்மலான பிஸ்னஸ் மேனோட பொண்ணு. ஆனால் வையனு அவங்க வீட்லேயே வேலை செய்கிற மேடோட பொண்ணு. அந்த பொண்ணை அண்ணாக்கு கட்டி வச்சா என்னம்மா நடக்க போகும்? அவள் நம்மளை எதிர்த்து எதுவுமே பேச மாட்டா. அண்ணாக்கு எதுவுமே தெரியாது. ஸோ 2 பேரும் ஏதோ ஒரு வேஸ்ட் மாதிரி ஒரு மூலையில் விழுந்து கெடுக்குவாங்க. அதுக்கப்புறமா நான் டீனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக என்னோடய லைஃப் என்ஜாய் பண்ண போகிறேன். இந்த கிம்ஸோட எல்லா பிஸ்னஸும் நான் தான் டேக் ஓவர் பண்ண போகிறேன். அப்புறமா இன்னொரு விஷயம், ஏன் குழந்தை தான் இந்த குடும்பத்துக்கே வாரிசாக போகுது. இதெல்லாம் கேட்கும் போதே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேடா. இன்னும் இதெல்லாம் நடந்துட்டா ஐயோ எனக்கு ஹார்ட் அட்டாக்கே ஆகிடும். மா நீ என்னம்மா
நல்ல விஷயம் பேசும்போது இப்படி அபசகனமாக பேசுகிறேன்? அப்படி இல்லைடா, நான் சந்தோஷத்தில் தான் இப்படி சொல்லிட்டேன். சாரி, விடு. வேலை செய்கிறதுக்கு இன்னொரு ஆள் வந்த மாதிரி ஆச்சு. எப்படி இருந்தாலும் அவள் ரொம்ப நல்லா சமைக்கிறாளே, அவளையும் அவங்க அம்மா மாதிரி எங்கள் வீட்டில் குக்காக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சிரிக்குவாங்க. 2 பேரும் சிரிச்சுன்னுக்குவாங்க. இப்போ நீங்கள் அவங்க வீட்டுக்கு போக போகிறீங்க. என்னெல்லாம் நடக்க போகுது? இவ்வளோ நாள் நீங்கள் தேயாங்கோட கேர்டேக்கராக தான் அந்த வீட்டுக்கு போனீங்க. பட் இப்போ அவங்களோட ஒய்ஃபாக அந்த வீட்டுக்கு போயிருக்கிறீங்க. இப்போ அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணது பார்த்தா அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ட்ரபிள் பண்ணுவாங்க. அவங்களாம் எப்படி ட்ரீட் பண்ண போகிறாங்க உங்களை? தேயோங்க்கு இந்த ஷார்ட் டைம் மெமரி லாஸ் இப்படி லைஃப் லாங் கண்டினியூ ஆகிடுமா? இல்லை ஒருவேளை நடுவில் அவங்களுக்கு மெமரி திரும்பி வந்துட்டா அவங்க உங்களை ஒய்ஃபாக அக்செப்ட் பண்ணுவாங்களா? அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கோ? எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாங்களா? அதாவது லாஸ்ட் பார்ட். ஆஃப்டர் லாங் டைம் இந்த ஸ்டோரி போஸ்ட் பண்ணுறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கோன்னு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறமா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். Take care.